வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். நேற்று மாலை 6 மணி வரைக்கும் அந்த போலீஸ் இங்கே இருந்தாங்க. ஒரு 8 போலீஸ் ஜீப்லாம் போட்டு நின்றுருந்தாங்க. அதனால் படப்பிடிப்பு அதற்கு பிறகு நடைபெற்று இரவு தாமதமாக எடிட்டிங் நடைபெற்றதன் காரணமாகத்தான் நேற்று வெளிவர வேண்டிய வீடியோ இன்று காலை வெளிவந்தது. கைது என்ற செய்தி பரவியதும் ஒரு பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டார்கள். அதிமுக வழக்கறிஞர் அணி செயலர் திரு இன்பதுரை அவர்கள் தொடர்பு கொண்டு எதுவும் லீகல் ஹெல்ப் வேணுமா என்று விசாரித்தார். அண்ட் இது போக ஏராளமான நண்பர்கள், ஆதரவாளர்கள், நலம் விரும்பிகள் அத்தனை பேரும் வந்து தைரியமாக இருங்கள், எங்களது ஆதரவு உங்களோடு தான் என்று ஆதரவு தெரிவித்தார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நேற்று அதெல்லாம் முடிச்சுட்டு தாமதமாக எடிட் பண்ணதன் காரணமாக இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவில் ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ ஆடியோ கிளிப் இருக்குது. அது திருப்பி அதை அப்லோடு பண்ணுறது கஷ்டம். அதனால் அது ஒரு தனி ஷார்ட்ஸ் அந்த போர்ஷனை மட்டும் போட்டுறோம், பார்த்துக்குங்க. நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நேயர்களும் வேறு சாரை கைது பண்ணிட்டாங்களான்னு பதறிட்டு இருந்தாங்க. அது சும்மா நம்ம ஒரு வேளை வந்து இது மாதிரி கைது பண்ணுறது போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரியா, சில பேர் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த திமுக ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, புழுறான், இவனை யார் போய் கைது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் வரும்போதெல்லாம் வீடியோ எடுக்கிறது. தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போலீஸ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீடியோலாம் எடுத்து பதிவு பண்ணுறது. எந்த ஆஃபீஸ்லேயாவது இது நடக்குமா சொல்லு? எந்த பத்திரிகை ஆஃபீஸ்லேயாவது நியூஸ் பண்ணும்போது தினமும் யார் கதவை தட்டுறது, யார் போலீஸ் எப்போ வந்திருக்காங்க, தினந்தோறும் இந்த மாதிரி போலீஸ் வந்து சம்மன் கொடுக்குறதுன்றது எந்த ஆஃபீஸ்லேயும் இது நடக்காது. இன்னொன்று, ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற வேலையை பார்த்துட்டு இருக்கோமா, குற்றம் பண்ணுறதே தொழிலாக வச்சுட்ருக்கோமா? அப்படி இருந்தால் தான் இது மாதிரி வாரத்துக்கு 4 எஃப்ஐஆர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையாக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்க முடியும் இல்லையா? ஸோ அது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம போய் அதில் போட்டிருக்கிற செக்ஷனில் கொலை மிரட்டல் இருக்குது. போய் கொலை மிரட்டல் பண்ணுற வேலையை பண்ணிகிட்ருக்கு. தமிழக முதல்வர் அண்டு மற்ற அமைச்சர்கள், மற்ற மூத்த அதிகாரிகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து 26 மக்கள் உரிய பதிலை தரப்போகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அநியாயங்கள் எல்லாம் தொடர்ந்து என்னாலும் அரங்கேறி கொண்டு இருக்காது, புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுற ஆளும் கிடையாது நம்ம. சார், இது என்ன வழக்குனா 7 கிணறுக்கு போனீங்க இல்லையா, அது தொடர்பான வழக்குன்னு மக்கள் நினைக்க போகிறாங்க சார். இது புது வழக்கு. ஃபஸ்ட்டு இது என்ன வழக்குன்றது இது வரைக்கும் தெரியாது நமக்கு. ஒரு 8 செக்ஷனில் போட்டிருக்காங்க. என்ன வழக்குன்னு தெரியாது, யார் புகார்தாரர் என்பது தெரியாது. நான் அதை பெரிதாக அதை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமும் காட்டவில்லை. இன்னொன்று, ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போடுறத யாரால் தடுக்க முடியும்? புகார்தாரரை கிடைக்க மாட்டாங்க. இந்த 7 கிணறு வழக்கே எடுத்துக்கிட்டா எவனோ ஒருத்தனை போய் மிரட்டினதுக்கு எங்கள் 3 பேர் மேலே எஃப்ஐஆர். இது மாதிரி நான் அங்கே சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு கீழே போய் நின்றுருந்தேன். அவர் கீழே வந்து கத்தி எடுத்து ஒன்று குத்திடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாருன்ட்டு அவன்கிட்ட ஒருத்தட்ட வாங்குவாங்க. இல்லைன்னா சம்மன் சர்வ் பண்ண வந்து எதுக்கு வீடியோ எடுக்கிறதுன்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது சம்மன் சர்வ் பண்ணிட்டு போகிறாங்களா? இந்த கான்ஸ்டபிள் 4 கெட்ட வார்த்தையில் திட்டி டேபிளில் இருந்த பேப்பர் வெயிட் எடுத்து என்னை அடிக்கிறதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? நேற்று இந்த சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர் வந்தாங்களா, அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு அலுவலகத்துக்கு சென்றேன், அவங்க ஆஃபீஸில் 2 பேரும் மேலே கேஸ் இல்லை, இந்த நிதிஷ்னு ஒரு பையன் இருந்தான், அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்க வந்தாங்க, நான் தப்பித்து ஓடி வந்தேன் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்குவாங்க. இதில் கைதும் நடக்கும். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அரசு ஊழியர் மீது தாக்குதல் தொடுத்தது, கொலை முயற்சி, இதெல்லாம் இருக்கும். இது பொய் வழக்குன்னு நம்ம 2 வருஷம் இல்லை 4 வருஷம் கோர்ட்டுக்கு நடந்து தான் ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யார் தடுக்க முடியும்? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாத நம்ம சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முறையும் சம்மன் சர்வ் பண்ண வரும்போது வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் இதுதான். இங்கே வந்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கலாம். அதே மாதிரி இந்த கௌசல்யா விவகாரத்தை எடுத்துக்கலாம். கௌசல்யா ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க, என்னங்க இப்படி போட்டிருக்கீங்க நியூஸ் சொன்னோன்னே, பார்லிமெண்ட்டில் வந்த நியூஸை தாங்க நான் போட்டேன்னு தான் சொன்னோம். கெட்டவதில் திட்டினேன் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஸோ இது மாதிரி எனக்கு வந்த தகவல் அங்கே சிட்டியில் ஐஎஸ்லேருந்து ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்னது, வாரத்துக்கு 2 எஃப்ஐஆராவது ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் போடணும். அண்டு ஒரு ஐஸ்கிரீம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கமிஷனருக்கு கீழே அடிஷ்னல் கமிஷனர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஜாயின்ட் கமிஷனர் இருப்பாங்க, அதுக்கு கீழே டெப்டி கமிஷனர் இருப்பாங்க, அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாங்க. அடிஷ்னல் கமிஷனர்ஸு மறுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க சீனியர் ஆஃபீஸர் ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறதுனால ஒரு கண்ணனும் சரி இன்னொருத்தர் பர்வேஷனும் சரி 2 பேரும் மறுத்துடுறாங்க. முடியாது சார், அது மாதிரிலாம் சும்மா போய் கேஸ் போட முடியாது சார் மறுத்துடுறாங்க. மறுக்கிறதுனால நேரடியாக டிசிக்கே ஃபோன் பண்ணுறது. இப்போ இந்த ஆதம்பாக்கம் கேஸு எப்படி போடப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால், சென்ட் தாமஸ் மவுண்டோட டிசி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்கார். அவர் குரூப் 1 ஆஃபீஸர், டைரக்ட் ஐபிஎஸ் இல்லை. டைரக்ட் ஐபிஎஸ் அதுவும் மறுக்கிறாங்க. குரூப் 1 ஆஃபீஸர் வந்து இன்னும் 10 வருஷம் ஆகும் ஐபிஎஸ் வர்றதுக்கே. அந்த ஐபிஎஸ் வரும்போது எந்த அதிகாரியையும் பகைத்து கொள்ளாமல் அவர்கள் இருக்க வேண்டும்.
இப்போ இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசி ஸ்ரீனிவாசன் நான் முடியாதுங்க அதெல்லாம் போய் கேஸ்லாம் போட முடியாதுங்கன்னு சொன்னோன்னா ஆனுவல் கான்ஃபரன்ஷியல் ரிப்போர்ட்டை ஐஸ்கிரீம் தான் எழுதணும். ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு ரேங்கிங் கம்மியாக போட்டு ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு சார்ஜும் இனிஷியேட் பண்ண முடியும். இப்போ நமக்கு எப்படி எஃப்ஐஆர் போடுறாங்களோ அதே மாதிரி அந்த அதிகாரி மேலே சார்ஜும் இனிஷியேட் பண்ண முடியும். சார்ஜ் கொடுத்த உடனே அந்த சார்ஜுக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் திருப்தி அடையாமல் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, ஒரு ரிடக்ஷன் இன் ரேங்க், ஒரு இன்க்ரிமெண்ட் கட்டுறது, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஐபிஎஸ் வராது. காலகாலத்துக்கும் நிற்கும் இந்த பனிஷ்மெண்ட்டு. இதுக்காக பயந்துக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போது அவர்கள் ஐஸ்கிரீம் சொல்கிறாருன்ட்டு சீனிவாசன் பண்ணிட்டாரு. நாளைக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே நான் புகார் கொடுத்து சீனிவாசனுக்கு நானும் சார்ஜ் வாங்கி கொடுப்பேனே, அப்போ என்ன பண்ணுவேன்? விட்டுருவேண்ணா நான்? உனக்கு ப்ரொமோஷன் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தன் மேலே பொய் கேஸ் போடுவியா? சார் இப்போ வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னாங்க சார், சம்மன் சர்வ் பண்ண வந்துட்டு கீழே இருக்க சாமானிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, டீ கடை வச்சுருக்கவங்க, பழக்கடை வச்சுருக்கவங்க, அவங்கக்கிட்ட வெள்ளத்தாள்களை காட்டி கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் போட்டு கொடுத்துட்றாங்க சார். அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் மறுக்கிறாங்கன்னா எப்படி விசாரணைக்கு வரதானே செய்வீங்க அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க சார். அம்மா ஏமா ரோட்டில் சாதாரணமாக கடை வச்சுருக்காங்கம்மா. இந்த கடையை பார்த்தீங்களா, சைஸ் பார்த்தீங்களா? 10x10 கடை. 10x10 வந்து ஒரு கடையை வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட பொருளாதார பின்புலம் என்ன? இன்னொன்று ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ்காரனை பகிச்சுக்கிட்டு அவங்க தொழில் நடத்த முடியுமா? அதில் என்ன எழுதிக்குவாங்கன்னா, இது மாதிரி நான் சம்மன் சர்வ் பண்ண வந்தேன், அப்போது அந்த அலுவலகத்திலிருந்து 2 பேர் இந்த போலீஸ்காரரை தாக்க வந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ட்டு இவங்களாம் ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறது. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இல்லைன்னா இவரையே புகார்தாரர் ஆக்கிடுவாங்க. என் கண் முன்பு காவலரை அடிப்பதற்கு இந்த அலுவலகத்திலிருந்து திபு என்று 5 பேர் ஓடி வந்தார்கள். உள்ளே இருந்த ஒருவர் இவனை விடாதே கொல்லு என்று சொல்லி பயங்கர பைப்பு ஒன்றை எடுத்தார். அப்போது அந்த போலீஸ்காரர் அவசர அவசரமாக தப்பி ஓடினார். இதை நான் பார்த்தேன், வழக்கு பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்ட்டு எழுதிட்டு டீ கடைக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்ட்டு எஃப்ஐஆர் போட்டுக்குவாங்க. இவருக்கே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னு. அம்மா தம்பி சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த சிசிடிவி கேமராவை வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைன்றதை நம்ம தான் ப்ரூவ் பண்ணோம். நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சார்ஜ் ஷீட்டு போடும்போது சிசிடிவி எங்கே, பைப் எடுத்துட்டு அடிக்க வந்தான்ட்டு எஃப்ஐஆரில் போட்டிருக்கல, சிசிடிவி எங்கன்ட்டு நம்ம கேட்கணும். போலீஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டா, அந்த சிசிடிவி வேலை செய்யலைன்னு என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு கோர்ட்டில் சாட்சி சொல்லும்போது இந்த டீ கடைக்காரரை கூட்டு போய் இப்போ ஒன்றபடி அங்கே சொல்லல, அவள் தான் கடையை சீல் வச்சிருவோன்னு வாங்க. என்ன பண்ணுவாங்க? கஞ்சா கேஸ் போடல என் மேலே. தேனியில் ஒரு பிரபலமான ஹோட்டல் என்கிட்டேருந்து 3 கிலோ கஞ்சா எடுத்ததாகவும் அதுக்கப்புறம் 3 கிலோ கஞ்சா எடுத்ததாகவும் அங்கே வந்து நான் தேனி உமன் இன்ஸ்பெக்டரை நெஞ்சில் கையை வச்சு யாரடி அரெஸ்ட் பண்ண வந்துன்ட்டு அடித்ததாகவும் இப்படிலாம் அதில் இருக்குது. கூடவே வந்து ஒரு வாரமாக இந்த ஸ்டார் ஹோட்டல், இங்கே 3 ஸ்டார் ஹோட்டலில் சிசிடிவி வேலை செய்யலைன்னு எழுதியிருக்காங்க. என்ன பண்ணுவேன்? அது எவிடன்ஸு. ஸ்டார் ஹோட்டலில் சிசிடிவி வேலை செய்ய முடியுமா? புரியுதா உனக்கு? கைது பண்ண வந்த கையோட டிவிஆரையும் எடுத்துகிட்டு போயிடுறது. நம்ம ஆஃபீஸில் தூக்கிட்டு போகல, வீட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதனால தான் இவங்களை ரவுடின்றேன். நாங்கள் 7 Hills போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அருண் ரவுடி போல் செயல்படுகிறார் என்று நான் பேசுனதுக்காக இது ரவுடி பண்ணுற வேலை தானே இது. சார் ரவுடி இப்படி பண்ணிட்டா கூட சார் நம்மளுக்கு நீதி எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும். காவல்துறை கிட்ட அணுகலாம். அந்த பயம் ரவுடிக்கு இருக்கும். பட் இப்போ காவல்துறையே இப்படி நடந்துக்கிறாங்க. இது நம்ம ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி நம்ம ஒரே ஒரு சோறு தான். ஆனால் இதே மாதிரி தான் பொதுமக்கள்கிட்டையும் காவல்துறை நடந்துக்குது. அவங்களால கேட்க முடியாது. நம்மகிட்ட ஒரு மீடியா இருக்குது, நீங்கள் உட்காந்து புலம்புறோம். டீ கடைக்காரர் எங்கே போய் புலம்புவார்? அயன் கடைக்காரர் எங்கே போய் புலம்புவார்? பாத்திர கடைக்காரர் எங்கே போய் புலம்புவார்? பேச முடியுமா? ஃபஸ்ட்டு இவ்வளவு செல்வாக்கு உள்ளவங்களே யாராவது போலீஸ் எடுத்து பேசுகிறாங்களா? இப்போவும் எனக்கு என்ன அட்வைஸ்? ஐஸ்கிரீம் பற்றி பேசாது. ஏன் பேசக்கூடாது? நீ ரவுடி தானே பண்ணுவேன், டபுள் டாக்குமெண்ட் பண்ணுவேன், இப்படி பொய் கேஸ் போடுவேன். இப்போ நீ எங்கே போய் நீதி தேடுவேன்? இப்போ நம்ம இந்த இன்னொரு சிக்கலை சொல்லிடுறேன். இப்போது இவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குதுன்னு சொல்கிறேன். கைது செய்யக்கூடாதுன்னு முன்ஜாமீன் போடுறீங்க, சரியா? உயர்நீதிமன்றத்துக்கு போவீங்களா? உயர்நீதிமன்றம் என்ன பண்ணோம்? கைது செய்யக்கூடாது, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் 1 மாதம் கையெழுத்து போடுன்னுவாங்க. கையெழுத்து போடுறதுக்கு உள்ள அரெஸ்ட்டாக உட்காந்துருக்கலாம். சில ஜட்ஜஸ்ஸு காலைல 10 மணிக்கு கையெழுத்து போடுவாங்க, சில ஜட்ஜஸ் 10 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கையெழுத்து போடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ வரல, 7 கிணறு எவ்வளோ தூரம் பாருக்கு? 7 கிணறுல போய் காலையில் டெய்லி 10 மணிக்கு கையெழுத்து போடுனா போட்டு எத்தனை மணிக்கு ஷூட் நடத்துறது? இதான் நோக்கம், புரியுதா? இதெல்லாம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அருண் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் பாலசுப்ரமணியன்ற ஆளை சொல்லி கூலிப்படையெல்லாம் ரெடி பண்ணிட்டார். உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமுக்கு எந்த அளவுக்கு மனநோய் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சுன்றதை பாருங்கள். இது பண்ண முடியலன்னு சொன்ன உடனே கூலிப்படை ரெடி பண்ணிட்டார். எனக்கு அங்கே சிட்டி ஐஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கூப்பிட்டு இந்த மாதிரி சங்கர் கவனமாக இருந்துக்கன்னு, ஏன்னா ஆஃபீஸர் சொன்னோடனே அதை என்னால் இக்னோர் பண்ண முடியல. சொன்ன உடனே போய் நான் டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களை பார்த்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி அருண் தான் கூலிப்படை ஏற்பாடு பண்ணுறேன்னு நான் எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் அது டிராப்டு. அதுக்கடுத்து இது. அப்போ 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் சவுக்கு மீடியாவை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தானா அதை விட உச்சக்கட்ட மனநோய் வேறு என்ன இருக்கிறது? இன்னொன்று, யார் கூட சண்டை போடணுன்ட்டு உங்கள் எதிரியை கவனமாக தேர்ந்தெடுக்கணும்ப்பா. எனக்கு ஐஸ்கிரீம் போட சண்டை போடுறது பெருமை, ரைட்டாக? நான் ஒரு சாதாரண யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஒரு 5-6 பேர் வேலை பார்க்குறீங்க, அவ்வளோதான். சாதாரண ஆள் தான் நான் மோதுற எதிரி பெரிய எதிரி. நான் அரசாங்கத்தை கூட மோதுறேன், நான் வீரன். இவ்வளோ பெரிய படைபலன்லாம் வச்சுக்கிட்டு பீரங்கி எடுத்துக்கிட்டு கொசு அடிக்கிறதுக்கு போகிறேன். ஒரு கடைந்தெடுத்த கோடை தானே இதை செய்வான். உன் கீழே இவ்வளோ அதிகாரி வேலை செய்யறதுனால தானே எஃப்ஐஆர் போட சொல்கிறேன். நீ
சமூகம் காரி உமிழாதா உங்களை பார்த்து? யார்கிட்ட இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கன்ட்டு போய் பொழுதீனிக்கு சண்டை எடுத்துகிட்டு இருக்கன்ட்டு காரி உமிழ மாட்டார்களா? இது வீரமா இது? ஸோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் நம்பிக்கையோடு தொடர்ந்து இவ்வளோ போராட்டங்களுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சி தடைபடக்கூடாது, தொடர்ந்து நம்ம சேனல் நடத்தணுன்றலாம் மீண்டும் மீண்டும் முயற்சி எடுப்பதற்கான காரணம், இவர்கள் அத்தனை பேரும் வீழ்த்தப்படுவார்கள். நியாயம் வென்றே தீரும். இவ்வளோ நாள் ஓட்டிட்டேன், இப்போ தானே ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னான். ஒரு 2 மாதம் ஒரு ஆடு பார்க்கலாம். சார், ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தான் செங்கோட்டையன் அவர்களை அனைத்து பதவியிலிருந்தும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண் பத்திரிகையாளரோட கருத்து கேட்போம் ஃபஸ்ட்டு, சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்த வகையில் அவர் பி டீம் கிடையாது, தப்பான மூக்கில் எடுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. கொடநாடு வழக்கை பற்றிலாம் ஏன் பேச வேண்டியிருக்கு? அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா அது இணைப்புக்கு வழிவகுக்குமா? பி டீம்னா ஒரு சும்மா ஒரு வார்த்தையில் திரு பழனிசாமி சொல்லலை. தொடர்ந்து அவர் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 3-4 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சைக்கிள் வழங்கினார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன். அதில் திமுக பேனர் இருந்துச்சுன்றார். அதுபோக அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக நான் பார்ப்பது, கடந்த 1 வருட காலமாக சட்டப்பேரவையில் திமுக அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட செங்கோட்டையன் பேசியதே இல்லை. பொதுவெளியிலும் எங்கே பேசியதில்லை. அதிமுக காரனுக்கு ஒரே ஒரு கொள்கைன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திமுக இன்றைக்கி திங்கக்கிழமைன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு நீ ஏன் சொல்லலை, மறுநாள் செவ்வாய்க்கிழமைன்னு ஏன் சொல்கிற? பார்த்தியா, வேண்டுமென்றே நீ திங்கக்கிழமைன்னு சொல்கிறேன். இப்படி தான் பேசணும், அதுதான் உங்கள் டிஎன்ஏ. அப்போ நீ அதிமுக காரனாக இருந்துக்கிட்டு என்ன செஞ்சீங்க? இவர் திமுகவோட பி டீமு, திமுக பின்னணியில் இயங்குகிறார் அப்படின்றத சொல்கிறதுக்கு இதை விட கூடுதலான ஒரு காரணம், யார் கூட போய் மேடை ஏறுறாரு, யார் கூட போய் காட்சி அளிக்கிறாரு? பசும்பொன்னில் பன்னீர்செல்வம், தினகரன் தனியாக சொல்கிறேன். பன்னீர்செல்வம் எதிரி வீட்டில் போய் கை நினைச்சாரா இல்லையா? அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொன்னார். அடுத்தது அது போனீங்களா இல்லையா வீட்டுக்கு? திமுக கூட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஜென்மதுக்கும் கிடையாதுன்னு ஒரு அதிமுக சொல்லணும். என்ன சொன்னார்? அரசியல் இது சொன்னாரா? எப்படியா நடக்கும்? காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வைக்குமா? அப்படி தானே இது. அவரு கூட போய் நீங்கள் மேடை ஏறுறீங்க, அளவலாக வரீங்க, கட்சியோட நலனுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு செங்கோட்டையன் சொல்கிறாரு. உன்னை யார் தியாகம் செய்ய சொன்னது? உனக்கு துப்பு இல்லை. ஒரு நல்ல அரசியல்வாதி சண்டை போடணும். 72 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் இருக்கிறேன், எனக்கு பின்னாடி கட்சிக்கு வந்த பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறீங்க. என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? நான் பன்னீர்செல்வத்து கூட போய் தர்மயுத்தம் நடத்த போகிறேன், நீ 2017 கோத்தூரில் சொல்லியிருக்கணும். சொல்கிறவன் தான் லீடரு. உங்களுக்கு ஆளுமே இல்லை, எதுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இங்கே இன்றைக்கி பன்னீர்செல்வத்து கூடயும் தினகரன் கூடயும் சசிகலா கூடயும் சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கான மொமெண்டத்தையாவது கிரியேட் பண்ணணும்ல. அசம்பிளியில் அதிமுக கட்சி கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு போகிறாங்க. நீ தான் விலக போறிய, நீ எது கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வர? பன்னீர்செல்வம் அணிஞ்சிட்டு வந்தாரா? மனோஜ் பாண்டியன் அணிஞ்சிட்டு வந்தாரா? அது மட்டும் இல்லை, போன வாரம் வந்து ஓபிஎஸ் சொல்கிறாரு நாங்கள்லாம் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் பேசவே இல்லை, ஹாஸ்பிட்டல் போனேன்றாரு. இவரோட ஆளுமை தெரியுதா? போய் பிஜேபி லீடர்ஸை யாரையாவது பார்த்து எப்படியாவது நீங்கள் ஒரு பழனிசாமி கழிட்டு விடுங்க, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இவர் ட்ரை பண்ணார். எப்படியாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட வேண்டும் என்று கடுமையாக முயற்சி செய்தார். நான் அதுக்கு தாங்க முயற்சி செஞ்சேன், தலைமையை மாற்றணுங்கன்ட்டு சொன்னீங்களா? ஹரித்வாருக்கு சென்றேன் சிவனை தரிசிப்பதற்காக அப்படின்னு சொன்னீங்களா? அங்கே அமித்ஷா பார்க்க முடியாதுன்ட்டார். சரி, ரொம்ப சீனியர் லீடருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கிற நீங்களாவது கொஞ்சம் பாருங்கன்ட்டு திருமதி நிர்மலா சீதாராமனை பார்த்து விட்டு வந்தீர்கள். அப்போவும் பொசிஷன் எடுக்கலை. நீங்கள் விதித்த கெடு முடிஞ்சு போச்சே, என்ன சார் அப்படின்னு கேட்கும். நான் எங்கே கெடு விதித்தேன்? கெடு தமிழ் எனக்கு புரியாத வார்த்தைன்றீங்க. ஏங்க கெடு தாங்க விதித்தேன், நாங்கள் இவ்வளோ பேர் வெளில இருக்காங்க அப்படின்னு அந்த கிரவுண்டையாவது பில்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்றைக்கி பசும்பொன்னில் போய் உங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இது 10 நிமிஷம் முன்னாடி எடுத்த முடிவில் ஏற்கனவே எடுத்துட்டீங்க. அப்போது ஒரு அரசியலை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் இந்த தயார்படுத்தணும், உங்கள் தொண்டர்களை, உங்கள் ஆதரவாளர்களை தயார்படுத்தணும். ஓவர் நைட்டில் போயிட்டு திடீர்னு பசும்பொன்னில் ஒரே காரில் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு என்னை அதிமுக விட்டு நீக்கியதற்காக வேதனைப்படுகிறேன், வருத்தமாக இருக்குது, கண்ணீர் விடுறேன், எப்படி எடுப்படும்? ஏன் இவர் தலைவராக தெரியுதா? எல்லாராலையும் ஆக முடியாது தம்பி. நான் 1916 ஆரம்பித்தாலே இவங்க மாலதி வருத்தப்படுவாங்க. 60 கதை ஒன்று சொல்லிடுறேன். அண்ணாதுரைக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான். எம்ஜிஆர் அண்ணாதுரையை விட பிரபலமாக இருந்தாலும் ஹயரார்க்கியில் தலைவர்கள் வரிசை அடிப்படையில் என்வி நடராஜன், மதிவாணன் போன்றோர் தான், மதியழகன் போன்றோர் தான் இருந்தார்கள். நம்பர் 2 நெடுஞ்செழியன் தான். எம்ஜிஆர் போகும்போது நெடுஞ்செழியன் வரவில்லை. ஆனால் அண்ணாதுரை இறந்த பிறகு எல்லாரும் நெடுஞ்செழியன் வருவார்னு சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு சொன்ன உடனே எதிர்ப்பே காட்டலையே நெடுஞ்செழியன். ஒரு மூத்த தலைவர், நான் வளர் அப்படின்ட்டு அவர் வர்ணிக்கிறாங்கன்னா இப்போது அந்த காலத்தில் பேச்சு தான் திமுகன்னா. நான் வளர்னு பட்டம் வாங்கியிருக்கிறான்னு எப்படி பேசுவார்? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி எம்ஜிஆர் கிட்ட வர்றாரு.
எம்ஜிஆருக்கு என்னென்னா நம்பர் 2 திமுகவில் இருந்தால் தூக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெருமை. எம்ஜிஆர்கிட்ட வர்றாரு, அப்படியே நீடிக்கிறாரு. 96 ஜெயலலிதா தோற்பதற்கு முன்பே நெடுஞ்செழியன் வெளியேறிவிட்டார் என்று நினைக்கிறேன். வெளியேறி போய் மயிலாப்பூரில் தனித்து போட்டியிட்டார். திமுக தொடங்கிய போது நம்பர் 2 இருந்தவர் மயிலாப்பூரில் தனித்து போட்டிட்டு 700 ஓட்டுகள் வாங்கினார். அந்த ஜெயலலிதா அவரை உதிர்ந்த ரோமம் என்றார். அப்போ தான் மயிலாப்பூரில் இது வாங்கினப்போ தான். கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிப்பார். ஏன்பா நம்பர் 2 இருக்காருப்பா, கருணாநிதி வேணாம்ப்பா, நெடுஞ்செழியன் சீமாகட்டும் திமுக தலைவராகட்டும் இருந்திருந்தா கட்சி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆயிருந்திருக்கும். இன்றைக்கி இன்று வரை திமுக உயிரோடு உயிர்ப்பாக இருப்பதற்கு ஒரே காரணம் மு கருணாநிதி. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உயிரோடு ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் பழனிசாமி. தகுதி இல்லது தான் பிழைக்கும். நேற்று சொல்கிறாரு ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா எம்எல்ஏ கூட ஒரு ஆயிருக்க முடியாதுன்னு. உண்மை தானே? 77 முதல் நடந்த அத்தனை சட்டப்பேரவை தேர்தல்களிலும் போட்டியிட்டவர் ஒரே ஒரு தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை? 16 தேர்தலில் அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஜெயலலிதா சீட்டு கொடுக்கல. நான் தாங்க ஒரு மந்திரியாகினேன், எம்எல்ஏ கூட ஆயிருக்க மாட்டாருங்க. கரெக்டு தானே? அவ்வளோதானே உங்கள் ஆளுமை. புலம்பி பிரோஜனம் இல்லை. புரியுதா? ஒன் மோர் திங், பழனிசாமி இந்த ஆளை நீக்கினா நமக்கு பிரச்சனைன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் செல்வாக்கை வளர்த்துருந்துருக்கணும். அதான் ஒரு அரசியல். அதுக்கு நேற்று நிகழ்ச்சியில் நான் விளக்குனேன். ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க வேணாமா? அஞ்சுனும் எடப்பாடி உங்களை தொடர்றதுக்கு யார் இருக்கா கூட? அந்த சத்யபாமோ இன்னொரு 4 பேர் தான் இருக்காங்க. அது இன்னொரு 1 மாதம் கழிச்சு போனால் போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் மேன், அவங்களெல்லாம் இன்னும் கட்சியை விட்டு நீக்கல. சரி போகிறீங்க, அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதா? நீங்கள் சென்று சேர்ந்த இடத்தில் யார் கூட போய் சேர்றீங்க? பன்னீர்செல்வத்து கூட போய் சேர்றீங்க. எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் நபரிடம் நீங்கள் போய் சேர்ந்தால் இனம் இனத்தோடு தான் சேரும். அவருக்கும் ஆளுமை இல்லை, உங்களுக்கும் ஆளுமை இல்லை. சமீப கால உங்களுக்கு தெரிந்த வரலாறையை உதாரணமாக சொல்கிறேன். பழனிசாமிக்கு பதிலாக பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர் ஆகிடுறாரு அதிமுகவுக்கு. கட்சி இப்படி இருக்குமா? உனக்கு தெரிஞ்ச வரலாறு வச்சு சொல்லு, இருக்குமா? பிஜேபி வந்து அப்படி கபலீகரம் பண்ணியிருப்பாங்க சார் கட்சியை. அண்ட் டெல்லியில் ஏஎன்ஐ, தந்தி, தினமலர் எல்லாவற்றையும் அழைத்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு அமித்ஷா பேட்டியளிக்கிறார். கூட்டணியின் ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்று கேட்கிறார்கள். அமைச்சரவையில் பாஜக அங்கம் வகிக்கும் சொன்னாரா? மறுநாள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட மைக்கப்படும்போது என்ன சொன்னார்? 200க்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பு தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லுவார பன்னீர். ஏன் இன்றைக்கி இந்த கட்சி இருக்குது? பழனிசாமியால் இருக்குது. பன்னீர்செல்வம் இதே மாதிரி அமித்ஷா கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. பன்னீர்செல்வத்திட்ட மைக்கு போட்டால் என்ன சொல்கிறார்? அவர் தவறு இல்லையேன்னு. இவர் மகனும் சேர்ந்து 21 தேர்தலில் 50 சீட்டு கொடுக்கலாம் நாங்கள் பிஜேபிக்கு. தெரியுமா? கூட்டணி தான், அவங்க தயவில் தான் கட்சி இருக்குது அன்றைக்கி. அப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிற பழனிசாமி 19 விட்டு மாறல. தெரியுமா? அதனால் இயற்கை தானாக தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும். நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஹீஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன். அண்ட் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனை நீக்கியது தொடர்பான விளக்கத்தை பழனிசாமியே பத்திரிகையாளர்களை சந்தித்து அளித்திருக்க வேண்டுமா? அளித்திருக்கக்கூடாது சார். ஏன்? மற்ற நிர்வாகிகளை வச்சு பேச விட்டுருக்கலாம். ஒரு தலைமையை நீக்கினதுக்கப்புறம் அவரை பேசணும்னா அவரை தான் நம்ம பெரிய ஆளாக்குற மாதிரி இருக்குது சார். ஒரு கரெக்ட். எனக்கும் தோணுச்சுது. இவர் ஏன் பேசினுக்கிறாரு? நீ கேட்ச அவள் தான், நீ பேசு. இன்னொன்று, இந்த செங்கோட்டையன் ஏன் நீக்கப்பட்டார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. இதில் விளக்கமளிக்க என்ன இருக்கிறது? சொல்கிறாரு கொடநாடு வழக்கில் A1 குற்றவாளி பழனிசாமி தான் சொல்கிறாரு. அது இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாதுன்றதெல்லாம் நான் கேட்க விரும்பலை. அது தெரியும் எல்லாருக்கும். இட்ஸ் அன் ஆப்வியஸ் கொஸ்டின். உண்மையிலே அவர் A1 குற்றவாளியாக இருந்து ஆதாரங்கள் இருந்தால் திமுக கவர்மெண்ட் சும்மாவாக இருந்திருக்கும்? கொலகேசியா விட்டுருப்பாங்க? அந்த வழக்கை உயிர்ப்பித்தது திமுக அரசு தானே. இவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அந்த மனோஜ் சயான் அவர்கள் மீதெல்லாம் குற்றப்பத்திரிகை கடந்த ஆட்சியிலேயே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இவங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டு திமுக ஸ்பான்சர் பண்ணி அவங்களெல்லாம் பெயில் எடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்து அடைக்கலம் கொடுத்து மூத்த வழக்கறிஞர்கள் NR இளங்கோ போய் வாதாடி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர்ஸ் வாங்கி உங்கள் போலீஸ் சிபிஐக்கிட்டே இருக்குது, உங்கள் போலீஸ்கிட்ட தானே இருக்குது, எவிடன்ஸ் இருந்தால் சும்மா இருந்திருப்பாங்க. அதை போய் பேசுகிறாரு செங்கோட்டையன். ஸோ நிதிஷ்க்கு என்ன தோணுச்சோ அதான் எனக்கும் தோணுச்சு. இது என்ன ஒரு செங்கோட்டையன் ஒரு ஆளுன்ட்டு ஒரு போய் விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோதான். இதெல்லாம் செகண்ட் லெவல் லீடர்ஸ் பேசணும். தங்கமணி பேச வேண்டும், வேலுமணி பேச வேண்டும், MR விஜயபாஸ்கர் பேச வேண்டும், C விஜயபாஸ்கர் பேச வேண்டும், இவர் சீனிவாசன் பேசிட்டார், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூராஜு பேச வேண்டும், RB உதயகுமார் பேச வேண்டும், சண்முகம் பேச வேண்டும், ஜெயக்குமார் பேச வேண்டும். இவ்வளோ தளபதிகள் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கள் லீடர் வரக்கூடாதுங்க. என்ன பண்ணுவார் செங்கோட்டையன்? பண்ணு சார். அதே போன்று சசிகலா அவர்கள் வந்துட்டு செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு கடுமையான கண்டனத்தை வேறு தெரிவிச்சிருக்காங்க. அன்பு சகோதரர் செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகள் மூலம் திமுகவினரின் ஆசை நிறைவேறியிருப்பதாக தெரிகிறது. இது போன்ற செயல்கள் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்றது. இது போன்ற மனப்பாங்கினை திருத்தி கொள்ள வேண்டும். யாருன்றதை ரெஃபர் பண்ணல,
திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கழக தொண்டர்களால் திருத்தப்படுவது நிச்சயம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கோடானு கோடி தொண்டர்கள் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தை. இந்த உண்மையை உணர்ந்து தொண்டர்களின் எண்ணத்தை ஈடேற்றிடும் வகையில் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். இதுதான் தமிழக மக்களுக்கு நாம் செய்யும் பேருதவியாக இருக்கும். கழகம் ஒன்றிணைவதற்கு யார் இடையூறாக வந்தாலும் அவர்கள் திமுக என்ற தீய சக்திக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களாகத்தான் கருத முடியும். எனவே எல்லாரும் ஒன்று கூடணும் என்று திருமதி சசிகலா தெரிவித்திருக்கிறார். சசிகலாவின் இந்த கருத்து திரு டிடிவி தினகரன் அவர்களும் நேற்று சொல்லியிருந்தார். பழனிசாமி அவரோட கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிக்கிட்டாருன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையனோட ஸ்பீச்சு அண்டு பன்னீர்செல்வத்தோட ரியாக்ஷன்லாம் பார்த்தோம். இது எங்கே போய் முடியும்னு தோணுது உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்க, ஆனால் அப்படி இல்லையேங்க சார். ஒவ்வொரு நாளும் சீரியஸாக மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கே சார். பீகார் தேர்தல், நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறேன், பீகார் தேர்தல் பொறுத்தருளுங்கள். நீங்கள் எப்போ பாரு பீகார் தேர்தல் நவம்பர் 3வது வாரம். ஏப்பா இருக்கிறத சொல்கிறேன் பண்ணி நான் ஒரு 3வது வாரத்தில் கேளுப்பா. என்ன சார் நம்ம நடக்கும்னு சொன்னீங்க, வேணால் 4வது வாரம் அதிகபட்சம், சரியா? யுசி ஆர்எஸ்எஸ் அமைப்பு வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது. அது ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு இயக்கம் என்ற அடிப்படையில் அந்த இயக்கத்தின் பெருமைகளை நான் 2-3 நாளைக்கு முன்னாடி பேசணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன் நான். அந்த இயக்கத்தின் பெருமைகளை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போது உங்களோடு சண்டையிட்டால், ஏன்னா தமிழ்நாடுன்றதுனால உங்களோட வம்பு இழுத்தா பிரச்சனை பண்ணால் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, இயக்கத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்க இருக்கிறது. ஆனால் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த கட்சி இந்து விரோத கட்சி என்பதை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக இருக்காங்க திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு. புரியுதா? திமுக இந்த வாட்டி வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். நமக்கு இந்த சனாதனத்தை உதயநிதி விமர்சித்தது சாதாரணமாக இருக்குது. பெரியார் பேசாத பேச்சா அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்கெல்லாம் இவ்வளோ நாள் திமுகவெல்லாம் பெருசாக பாதர் பண்ணிக்கிட்டதே இல்லை. இன்றைக்கி இந்தியா முழுக்க காவிமயமாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்டேட்டு அண்டு சதர்ன் ஸ்டேட்ஸ், அதில் ஒரு ஸ்டேட் ரொம்ப வம்பு பண்ணினுக்குது என்று அவர்கள் இப்போ தான் கவனமே வருது. வர்ற நேரத்தில் பார்த்தா இங்கேருந்து வந்து சனாதனத்தை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி யார் செய்கிறான்னு பார்த்தா ராஜாவோட பையன் இளவரசன் இந்த மாதிரி பேசியிருக்கிறான். அப்போ விடக்கூடாது, அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி தவறுக்குள்ளே நான் போகல, இது சரியா, இப்படி வந்து தமிழ்நாட்டையும் காவிமயமாக்குவது சரியா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் இது அவர்களோட செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை அடைவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இங்கே சமீபத்தில் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, 80களிலிருந்து இந்த ராமர் கோவில்னு சொல்லி கட்டி முடிச்சிட்டாங்க, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லையா? பீகாரில் சீதைக்கு கோயில்னு சொன்னார் பார்த்தியா பிரதமர்? ஸோ அப்போது தமிழ்நாடு கைகூடாமல் இருக்கிறது. கைகூடாமல் இருப்பதற்கு எது முக்கிய காரணமாக இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தடையாக இருக்கிறது. அப்போது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நமது மதத்தை, சனாதனத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள். அதை ரொம்ப அருவருப்பாக வர்ணித்திருக்கிறார்கள். நாளை இவர்கள் ஜெயித்தால் மீண்டும் இதை வர்ணிப்பார்கள். நமது சனாதனத்திற்கு இந்த கட்சியே ஆபத்து, அப்போ இந்த கட்சி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து இந்த கட்சியை வழிநடத்த இருப்பவர் இளவரசர், பட்டத்து இளவரசர் அடி. ஆட்சிக்கு வரலன்னா தானாகவே அந்த கட்சி காலி ஆகிடும். அப்போ அதுக்கு அவங்க தீவிரமாக செயல்படுறாங்க, ரைட்டா? இவ்வளோ ஒரு கேம் பிளான் வச்சுருக்காங்க. அந்த கேம் பிளானை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அமைப்பு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இறங்கி விட்றாங்கன்னா எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? இந்த சசிகலா, டிடிவி எப்படியும் ஒரு 40,000 50,000 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிஸு அட்டாச்மெண்ட்லேயும் அவுட்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது சசிகலாவுக்கு. என்னம்மா அந்த ப்ராப்பர்ட்டியாக எடப்பாடி எதிர்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, எடப்பாடி எதிர்ப்பு தான் என் லட்சியம்னு சொல்லுவாங்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்தது. என்ன கஷ்டப்பட்டாங்க சொல்கிறேன் சார். அவங்க அப்படி நினைப்பாங்கல்ல குறைஞ்சபட்சம். டிடிவி ரெட்டலை வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கா? என்னப்பா பன்னீர், அவர் பையன் மேலேயும் வழக்கெல்லாம் இருக்குது. இன்னொன்று, என்னப்பா பாஷ்யத்திட்ட பேசி வாங்கி தரவா? என்ன சொல்லுவார்? சரிங்க ஜி, வந்துடுறேன், கூட்டணிக்கு வந்துடுறேன். நீ கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிடுவேன். நான் 8,000 கோடின்னு சொல்லிட்டு இருந்தேன், 10,000 கோடியான் பாஷ்யத்துக்கு கொடுத்தது. ஓகேவா? மீதி யார் இருக்கா? வைத்திலிங்கம் இருக்கார். வைத்திலிங்கத்துக்கு மேலே ஏற்கனவே இடி கேஸ் இருக்கா? அந்த ஒரு ஐடி பார்க்கு கட்டுறதுல இருக்குது, சோதனைகள் நடத்திட்டாங்க. இவ்வளோ தான். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ பிஜேபியோட நோக்கம் வந்து இந்த அதிமுக ஒன்றிணைக்கணும், அதிமுக வலுப்பெற வைக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. திமுகவை வீழ்த்தணும். அதுக்கு என்ன ஆயுதத்தை இன்றைக்கி எடுத்தால் அது நடக்கும். சரி, இந்த கேப்பில் இந்த ஆயுதத்தை தான் யூஸ் பண்ணுறோம், இந்த ஆயுதத்தை லைட்டாக நோண்டி பார்க்கலான்றதுக்காக தான் கூட்டணி ஆட்சின்னு போட்டு பார்த்தாங்க, செட் ஆகலை. சரி, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்றாரு.
150 சீட்டுக்கு கம்மியாக நிற்க மாட்டேன்றாரு. சரி, எடப்பாடியை வேணான்னு சொல்லிவிட்டு வேறு கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவது சாத்தியமா? 24 ட்ரை பண்ணிங்க, என்னாச்சு? தொடச்சிக்கிட்டு போச்சா? ஸோ தே ஆர் நாட் ரெடி டு டேக் எனி ரிஸ்க். ஸோ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த போயிட்டு வந்தோம். ஓகேவா? அதனால் இப்போ இப்படி தான் இருக்கும். நவம்பர் 4வது வாரம் விவாதிப்போம். அதாங்க சார், பொதுவான பேச்சு இருக்குங்க சார், அதிமுகவை தவிர்த்து திமுகவை வந்து தோற்கடிக்க முடியாது. இட் இஸ் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு ஃபார் செவரல் டிகேட்ஸாக இல்லையா? இன்னொன்று, பிஜேபி ட்ரைட் இட். கூட்டணியை உடச்சி விட்டு நாங்கள் தனியாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணி தேவையில்லாமல் 39 தொகுதியில் தோல்வியை தழுவினீர்களா? அவங்களையும் கெடுத்து இப்போ திருப்பி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி போவாங்க? அண்டு 26 கோட்டை விட்டிங்கன்னா 29 போச்சுன்றது உங்களுக்கு தெரியாதா? வில் தே டேக் அனதர் ரிஸ்க் இன் 29? பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் 50 வருஷத்துக்கு சிந்திக்கிறதுனால தான் இன்றைக்கி 100 வருஷத்துக்கு அடையும் போது அவர்கள் கனவை எட்டியிருக்கிறார்கள். சரியா? இங்கே போயிடுச்சு. அதாவது இங்கிருந்து இப்படி செங்குத்தாக மேலே போய்விட்டது. மோடியோட புகழ், பிஜேபியோட எழுச்சி. இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கீழே தான் வரணும். கீழே வரப்போகுதுன்றதுக்கான தொடக்கம் தான் 24. மைனாரிட்டி உட்காந்துருக்கீங்கல்ல, அப்போ 29 இன்னும் மேலே போகுமா கீழே வருமா? கீழே தான் வரும். குறைஞ்சபட்சம் அங்கேயே நிலை நிறுத்திக்கணும்னா அவங்க சில பல வேலைகளை பண்ணணும். அங்கேயே இன்னும் மேலும் குறையாமல் நிலைநிறுத்தவாவது நீங்கள் தேவையான ஆதரவுகளை பெற வேண்டும். அப்போ இங்கே எடப்பாடி செட்டாவதியா உடியான்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே திமுக ஆட்சிக்கு வர வச்சிட்டிங்கன்னா 29 திருப்பி 40-0 அடிப்பாங்களா மாட்டாங்களா? பதிலுக்கு தோக்கடிச்சா? அப்படி இருக்கும்போது எவ்வளோ நாள் கற்றுவாங்க அவங்க? இப்போ எந்த எல்லைக்கும் போவாங்கன்றீங்க? எந்த எல்லைக்கும் போவாங்க. எப்போ அவங்க வரலாறு பிடிப்பா? அதான் சார், அவங்க வரலாறை நம்ம பார்த்துருக்கோம் சார் இந்திய அளவில். அந்த வரலாறு திமுக கிட்ட எடுபடுமா? ஏன்னா திமுகவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலை, சிம்பிளாக சொல்கிறேன், பதில் சொல்லுங்கள். நேரு, வேலு, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, தாமான் பரசன், துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பாவமே அவர் உடியா நடுவில் வந்து பிடிக்கிறதுன்னு சேர்த்துக்கிறேன் பாரு. மணலுக்கு நேற்று பேசணும்ல, மணலுக்கு வருது. சரிப்பா, துரைமுருகன், இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்கம்மா எலெக்ஷன் நேரத்தில், சொல்லுங்கம்மா. சார், பொதுவாக பணம் சம்பாதிக்கிறதே தன்னை தற்காத்து கொள்ள தான். கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டா இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம் அப்படின்றது தானே சார் ஒரு கணக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாரான்னு சொல்ல முடியாது. இவங்க பொசுக்குன்னு போயிட்டு நிதி ஆயோக்கில் மீட் பண்ணுவாங்க, தேர்தல் செலவுகளுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, டக்குன்னு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்துட்டு நாணயம் வெளியிடுவாங்க. இதெல்லாம் ஓகேம்மா, பணத்தை அவங்க தான் அச்சடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. அடானி கொடுக்காத பணத்தை நீங்கள் கொடுத்துருவீங்களா? அவங்களுக்கு வேண்டியது பணம் இல்லை, தேர்தலில் நீங்கள் தோக்கணும், தேர்தலில் போட்டிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் காம்ப்ரமைஸ். ஓகேவா? சொல்லுங்கள். நீ கொடுக்குற பணம் எனக்கு வேணாம், இந்த நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு போட்டி போடாமல் போட்டியிலேருந்து விலகுன்னு வைங்க, ஒத்துக்கிறீங்களா? அது ஒன்று தான். ஸோ அதனால் பல முனைகளிலிருந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். நேற்று தானே சொன்னேன், தமிழ்நாட்டில் பீகாரிகளை திமுக இழிவுபடுத்துகிறதுன்னு எப்படி உருட்டினார். நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், எங்கேயோ இழிவுபடுத்தின மாதிரி தெரியல. அதெல்லாம் இழிவுபடுத்திட்டாங்க, அவ்வளோதான். பிரதமரே சொல்லிட்டாரு. இப்போ பிரதமர் சொல்கிறது தப்புன்றீங்களா நீங்கள்? ஸோ எலெக்ஷனை எப்படி பிஜேபி சீரியஸாக எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நேற்று பேசணுமா மணல் விவகாரத்துக்கு எஃப்ஐஆர் போட சொல்லுங்கன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்றது நேற்று பேசணுமா? நவம்பர் 3வது வாரம். சார், இன்னைக்கு உதயநிதி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு, பாஜக தங்களுக்கு பாதகமான ஓட்டுகள் எல்லாத்தையும் திருட பார்க்குது, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற நேரத்தில் அது அனைத்து கட்சி கூட்டம் என்று தொடங்கப்பட்டு திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டமாக மாறிவிட்டது. தாவேக புறக்கணித்து விட்டார்கள். தாவேக எடுத்த நிலைப்பாடு என்னவென்றால், இது அரசு கூட்டிய கூட்டமாக இருந்தால் நாங்கள் கலந்து கொண்டிருப்போம், ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டிய கூட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன இல்லை சரி, ரொம்ப பிரில்லியண்ட்டான மூவ் இல்லை சார், சரியான மூவ். அதாவது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்ப்பா, ஆனாலும் திமுகவுடைய கூட்டத்துக்கு போக மாட்டோம், அதுக்கு சரியான காரணத்தை சொல்லிட்டோம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஐயாவும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்காரு. அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. இவங்களும் அழைப்பு யாருக்கு விட்டாங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் யாருக்கு விட்டாங்க அழைப்பு? ராமதாஸ் ஐயா. அன்புமணிக்கு கொடுக்கல. ஸோ ஒரு குறுகிய கால ஆதாயத்துக்காக முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தால் ஐயா இதில் கலந்து கொண்டிருப்பார். என்னென்னா, பரவாயில்ல, பையனுக்கு பதிலாக நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நம்ம போய் கலந்துக்கிட்டு புகழ்ந்து பேசுவோன்னு. ஆனால் இது நமக்கு சேதாரத்தை விளைவிக்கும் என்பதை புரிந்து கொண்டதால் தான் ஐயா இதில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக ஐயாவுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். வட தமிழகத்தில் பல வன்னியர்களின் வாக்குகள் பட்டியலில் சேராமல், ஏன்னா பிஎம்கேக்கு தான் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு நிறைய இடத்துல ஓட்ட திருகல் வேலையை அவங்க பண்ணியிருக்காங்கன்றது தான் ஐயாவுக்கு தெரியும். அவங்க நிர்வாகிகள் சொல்லுவாங்கள்ல, அதனால் இதில் கலந்துக்கல என்று அவர் அறிவித்து விட்டார். எனக்கு ரொம்ப இதில் வியப்பான ஒரு நிலைப்பாடு.
திமுகவின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கூட்டணியின் இல்லை, திமுகவின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்ம அதிபர் கூட வந்து நான் கலந்துக்கலன்ட்டு புறக்கணித்தது தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்ன லாஜிக்னா, நீங்கள் பீகார்காரங்களெல்லாம் இங்கே வாக்காளராக்கி தமிழ்நாட்டை இந்தி மாநிலமாக மாற்றுறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்கன்றெல்லாம் அதிபர் பேசியிருக்கிறார் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ. அப்போ போய் நீங்கள் அங்கே முழங்க வேண்டியது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே பொட்டி வாங்கினதா சொல்கிறீங்க, நான் போனோம்னா நான் அதுக்கு மேலே பேசுவீங்க. அப்போ இது ஸ்ட்ரேஞ்சாக இல்லையா அந்த நிலைப்பாடு? அண்டு இவ்வளவு நாள் கழித்து இப்போ போய் வந்து எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த முதலமைச்சரானார். அவர் சுயமரியாதை பற்றி பேசலாமா அப்படின்லாம் பேசுகிறாரு. திமுககாரன் கூட இதை பேசுகிறத விட்டுட்டான். விஜய்லேருந்து அடுத்து இபிஎஸ்க்கு போயிருக்காரு போல. ஆமாம், திமுககாரன் இப்போ பேசுறதை விட்டுட்டான். அவர் நேரடியாக அதை எதிர்கொண்டுட்டார். 24 தேர்தல் பிரச்சார சமயத்தில் காலில் விழுந்தேன்னு சொல்கிறீங்க, பெரியவங்க வயசில் பெரியவங்க காலில் விழுந்தேனே அப்போ அப்படின்ட்டாரு. இதை விட இன்னும் என்ன பதில் சொல்லணும்? எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு தெரியுமா அதிமுக? அவங்க சொல்ல மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசும்போது அதிமுக தலைவர்கள் சொல்லுவாங்க, அந்த நடிகை அடித்த புகாரில் காப்பாற்றி விட்டது இவங்க தான். இவங்க பண்ணியிருக்கக்கூடாது, அன்றைக்கி வீட்டில் நோட்டீஸ் விட்டுறது. பண்ணியிருக்க முடியுமா முடியாதா? தேவையில்லாத பேச்சுன்னு தான் எனக்கும் தோணுது சார். பண்ணலை, உடுப்பா பாவம்பா உடுப்பா முடிச்சு விட்டாங்க. வீட்டில் ஒரு முறை போய் நைட்டு 11 மணிக்கு போய் பார்த்தாரு. மறுநாள் செக்ரட்டரியேட்டில் போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? வெளியில் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ததற்காக நன்றி தெரிவிக்க போனேன்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு பொதுத் தேர்வு யார் கொண்டு வந்தது? இவங்க தான் கொண்டு வந்தாங்க. நீ அதுக்கு எதுக்கு நன்றி தெரிவிக்கணும்? இல்லை, இப்போ அது என்ன அவ்வளோ பெரிய விஷயம்? அவ்வளோ பெரிய விஷயமா அது? நீங்கள் போய் ஒரு தமிழ் தேசிய அதிபர் போய் முதலமைச்சரை நேராக சந்தித்து நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா அது? ஒரு தமிழன் தானே நாட்டை ஆளணும். எடப்பாடி என்ன மார்வாடியா? நீங்களே சொல்லலை, எங்கள் சித்தப்பா தானே இருந்துட்டு போட்டுன்னு. அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி இப்படி ஏங்க பேசுகிறீங்க? என்ன தேவை? இவர் என்னமோ 5 வருஷம் ஆட்சி ஆண்ட மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் ஒட்டுமொத்தமாக நாடு என்கிட்ட கிடைக்கணும். 2-3 தொகுதிக்காலாம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன். இப்போ போய் கூட்டணி போனோன்னா 2-3 தொகுதி கொடுப்பாங்க. 2 தான் கொடுப்பாங்க. 2-3லாம் இல்லை, 2 தான். அவருக்கு ஒன்று, இடும்பவனுக்கு ஒன்று. இவரே தனித்து போட்டிட்டா மட்டும் நாடு ஃபுல்லாக சிக்கிடுமா என்ன? அவருக்கும் தெரியும். எனக்கு இவர் இப்படி சொல்லும்போது ஒரு விஷயந்தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயாவோட ஆட்சியில் மக்கள் யாரும் இந்த அளவுக்கு பதட்டமாக இல்லை, எல்லாம் ரிலாக்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னவர் இவர். இவ்வளோ மோசம் என்ன மதிப்படைந்து போகுது, அவ்வளோதான் சார். இந்த கல்லறை தோட்டம், இந்த கபர்ஸ்தான் அமைப்பதற்கான நிலங்களை ஃபுல்லாக உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார் தினமலரில். கல்லறை தோட்டம் கபரிஸ்தானா இஸ்லாமியர்களோட அந்த புதைக்கிற இடம், இதற்கான நிலங்களை உள்ளாட்சிகளிடம் அரசு ஒப்படைத்திருக்கிறது. ரைட்டா? அதிலே வந்திருக்கே, எப்போது அறிவிப்பு வெளியிடப்படுகிறது? 2024 ஜனவரி 9ஆம் தேதி. இது என்னென்னா இவர்களது நீண்ட நாள் கோரிக்கை. ரைட்டா? எரிக்கிறதுல பிரச்சனையே இல்லை. எரிச்சாங்கன்னா முடிச்சு அடுத்த பாடியை போட்டு எரிக்கலாம். புதைக்கும் போது இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் போய் ஒரு இந்த கல்லறையில் புதைக்கிறோன்னா வருஷம் கல்லறை திருநாள்னு போய் அங்கே நம்ம இது பண்ணுறோமா? அப்போ எல்லா கல்லறையும் பராமரிக்கணும். பெரும்பாலான கல்லறைகள் பராமரிப்பு இல்லாமல் இருக்காது, சில கல்லறைகள் இருக்கும். இப்போது நீ உங்களோட தாத்தாவோட கல்லறையோ இல்லை உங்கள் அப்பாவோட கல்லறையோ இருக்குது, அந்த இடத்துல வேறு பாடியை புதைக்க விடுவியா? அதை அடிச்சுட்டு. அப்போ அதுக்கு கவர்மெண்ட் ஒரு நாம் கொண்டு வரணும்ல, அல்லது கூடுதலாக சுடுகாடு வேண்டும், புதைக்க கல்லறை வேண்டும். இதே போல் இஸ்லாமியர்களுக்கும் இந்த கோரிக்கை இருக்கிறது இல்லவா? புதைக்கும் போது அவர்களுக்கு இந்த இடம் இருக்குது. சரியா? இது இந்த சிறுபான்மை மக்களின் பல வருட கோரிக்கை. எப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு? ஜனவரி 9, 2024. ஏன் அப்போது அறிவிப்பு? மக்களவை தேர்தல் வருகிறது. சிறுபான்மையினருக்கு எதுவுமே செய்யலை. ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். இது ஒரு மிக எளிமையான கோரிக்கை. சொன்னேன்னா, திருச்சி கிழக்கு எம்எல்ஏ திரு இனிகோ எரிதராஜ் அவர் தான் இதை முன்னெடுக்கிறார். கிறிஸ்துவ அமைப்புகள் சார்பாக இஸ்லாமிய இயக்கங்களில் ஜவஹருல்லா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான கோரிக்கை. அரசு நினச்சான்னா இடம் ஒதுக்க முடியும், அல்லது அதுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது. அவங்க கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு 200 வருஷம் ஆன கல்லறை அல்லது 100 வருஷம் ஆன கல்லறை இருக்குல்ல, அது தோண்டிட்டு வேறு இடம் அங்கே அலாட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. தெர் இஸ் சம் ப்ரொசீஜர். இந்த சிம்பிளான விஷயத்தை பண்ணுங்கன்னு பல வருடங்களாக கோரிக்கை அளித்திருக்கிறார். அவர் இனிகோ எரிதராஜ் என்கிட்ட சொன்னார், ஜெராக்ஸ் மட்டும் நான் 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருப்பேன் அப்படின்னாரு. இது கோரிக்கைக்காக என்னென்ன கோரிக்கை? இது மாதிரி இந்த அட்மிஷன், கிறிஸ்துவ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள், அரசுக்கு நிதிச்செலவே இல்லை. இந்த கோரிக்கையெல்லாம் இவர் மீண்டும் 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 போய் பல முறை வச்சுருக்காரு. இது மாதிரி எப்பப்பெல்லாம் இவர் கோரிக்கை வைக்கிறாரோ வைக்கும்போதெல்லாம், சார் நீங்கள் அந்த டிமாண்ட்ஸ் என்னன்றது ஒரு புக்லெட் போட்டு கொடுக்கணும்னு இவர் ஸ்பைரல் பெண்டிங் போட்டு கொடுப்பாரு. அங்கே முடிஞ்ச உடனே அடுத்தது சார் இன்னொரு அதிகாரி கூப்பிட்றாருன்னு அங்கே போனோன்னே அவங்களுக்கு ஒரு ஸ்பைரல் பெண்டிங் போடுவார். இது மாதிரி ஜெராக்ஸ் மட்டும் இந்த 3 வருஷத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிருப்பேன்னு சொன்னார். எதையுமே செய்யலை. இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். கடைசியாக வந்து எலெக்ஷன் வருதுன்னு உடனே ஐயோ மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு கூப்பிடு அந்த இனிகோ எரிதராஜன்ட்டு அப்போ தான் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஒரு கமிட்டியை போட்டு உடனடியாக இதெல்லாம் செய்யப்படும் என்று சொல்லி கடகடன்ட்டு போட்டு இந்த அறிவிப்பு ஜனவரி 2024 வெளியிடப்பட்டது. அறிவிப்பு வெளியிட்டீங்க. நீங்கள் அதிகாரிகளோட சம்மந்தப்பட்ட துறைகளோட கலந்தாலோசிக்காமல் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க மாட்டீர்கள். அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு 1.25 வருஷமா?
இப்போதும் அடுத்த 6 மாதத்தில், அப்போ வந்து 4-5 மாதத்தில் தேர்தல்ன்றதுனால ஜனவரியில் அறிவிப்பு, இப்போ அடுத்த 4 மாதங்களில் தேர்தல் என்பதால் இப்போது இந்த நிலங்களை ஒப்படைக்கிறார். சிறுபான்மையினருக்கு இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை. சிறுபான்மையினர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு தனி கோரிக்கை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு தனி கோரிக்கை இருக்கிறது. எதுவுமே செய்யலை, வெறும் வாய். என்ன ஆணவம்னா எங்கே போவீங்க? நோ ஆப்ஷன் ஃபார் யூ. செப்டம்பர் 23 பிஜேபி அதிமுக கூட்டணி உடையுது. உடஞ்ச உடனே தான் ஐயோ மைனாரிட்டிக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுன்றதுனால தான் இந்த அறிவிப்பு ஜனவரி 24 வந்தது. அன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி உடையவில்லை என்றால் கண்டுகிட்டு இருக்கவே மாட்டாங்க. எங்கே போவ நீ, எங்கே போய் போடுவ? இப்போது வருவதற்கான காரணம் தாவேக தனியாக இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இதைத்தான் பிஜேபியும் நம்புகிறது. நேற்றைய தினமலரில் பாஜக கூட்டணியில் சேர விடாமல் விஜயை தடுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்று ஒரு செய்தி வந்திருந்தது. ஜான் ஆரோக்கியசாமி விஜய் தாவேக்க வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்று விரும்புவதாகவும், பிஜேபியில் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னோ அப்படின்ட்டு செய்தி வந்திருந்தது. ஆனால் பிஜேபி விஜய் தனியாக நிற்பதை விரும்புகிறது. அதிமுகவில் இவர் வரணுன்ட்டு நினைக்கிறாங்க, ஆனால் பிஜேபி ஒரு தனியாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னேன், மைனாரிட்டி ஓட்டை ஒட்டைக்கணுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்கன்ட்டு. இப்போது நான் சொன்னேன் அல்லவா இந்த சிறுபான்மையினரோட இந்த கோரிக்கைகள். இதனால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இன்று புதிய நம்பிக்கையாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? தேர்ந்தெடுக்கிறாங்கன்ட்டு நான் சொல்ல, வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீ எங்களுக்கு பிஜேபி வந்து நீ பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும் மிரட்டி தான் நீ எங்கள் ஓட்டை வாங்குறேன். சரி, எங்களுக்கு சின்ன சின்ன கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே செய்யலை. என்ன ஆணவம்னா பிஜேபி இருக்கிற அன்றைக்கி நீ எப்படி போவேன், வேறு வழி இல்லாமல் நீ எனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஆணவம் உங்களுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு சிறுபான்மையினர் அதிமுகவை பார்த்து அஞ்சினார்கள், எப்படி இருந்தாலும் திருப்பி போய் சேர்ந்துக்குவாங்க என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு கொள்கை எதிரியோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் தாவேக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்போது கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்த ஒரு கட்சிக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது என்று சிறுபான்மையினர் எண்ணக்கூடும் அல்லவா? இதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பிஜேபி நினைக்கிறது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய 42 போன எலெக்ஷனில் இருந்துச்சு. இப்போது ஒரு 39 அல்லது 40 இருக்குன்னு கூட வச்சுக்குவோம். இந்த 40ல் சிறுபான்மையினரோட வாக்கு 12%. சரியா? இந்த 12%ல் 12%ம் விஜய்க்கெலாம் போயிடாது. வெறும் 5 எடுத்துக்கங்க. 5 எடுத்துக்கிட்டால் 35 ஆகிடுதா திமுகவோடது? இங்கே 35 போச்சுன்னா வெறும் 3.5%ல் 2021 வெற்றியை தவறவிட்ட அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்போது இந்த உதிரிகள் இப்போது பேசினோம் அல்லவா, டிடிவி, பன்னீர், இவங்களை எல்லாமே சேர்த்துடுறாங்க, பாமக வந்துடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு விஜயை கூட்டிகிட்டு வரணும்? இல்லை, விஜய் 10 சீட்டுக்கு போட்டிட்டு வரப்பா கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் எவ்வளோ கேட்பாரு? அதான் 100 கேட்டார்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு. சரி, எவ்வளோக்கு தான் செட்டில் ஆவார்? ஒரு 40ன்னு சொல்லலாமா? 40க்குலாம் வாய்ப்பே இல்லை சார். அவர் கேட்டார்னா 80 தான், அது கீழே போக மாட்டேன்னு. அவர் 80 கொடுத்தா இங்கே இடம் இங்கே இருக்குது. இது பிஜேபி கேம் பிளான். அந்த அமித்ஷா இங்கே சென்னை வந்து கலந்து கொண்ட பிஜேபி கோர் கமிட்டி கூட்டத்திலேயே நான் இதை சொன்னார்னு அன்றைக்கி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வேண்டாம், தேவைப்பட்டால் ஜனவரியில் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். எல்லா நிர்வாகிகிட்ட கருத்து கேட்டப்போ எல்லாரும் ஐயோ விஜய் கண்டிப்பாக வேணும்னு சொல்லும்போது ஜனவரியில் பார்த்துக்கலாம், நீங்கள் போய் வேலை பாருங்கள், இருக்கிறத வச்சு பாருங்கள், கம்யூனிட்டி ஓட்ஸை வாங்குற வேலையை பாருங்கள், விஜய் அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டா? அப்போ விஜய் தனியாக நின்றால் இந்த சிறுபான்மையினரோட ஓட்டு போகுமா? கணிசமாக போகுமா? ஏன்னா அவர் மீண்டும் நான் பிஜேபி கூட போக மாட்டேன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார் விஜய். ஏடிஎம்கே செப்டம்பர் 23 கூட்டணி கட்டி விட்டப்போ என்ன உங்களுக்கு சிக்கல்னா, திமுக இந்த பிரச்சாரத்தை தானே முன்னெடுத்தாங்க, சும்மா சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? விஜய் நான் எந்த ஜென்மத்திலையும் சேரமாட்டேன்றார் இல்லையா? இவங்களும் செய்யலை. நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அதிமுகவோட விஜய் சேர்ந்து கொள்வதோட பலன்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். ஆனால் அந்த பலனே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி பிஜேபியோட சேரலைன்னா அது கண்டிப்பாக சிறுபான்மையினர் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அப்போ உடைக்கவே முடியாத ஒரு வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை உடச்சி விட்டா ஒரு பிரில்லியன்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இல்லையா? இன்னொன்று சார், விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியில் சேர்க்காமல் இருக்கிறது ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டாருன்னா அவருக்கு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சிறுபான்மையினர் வாக்கு. அப்படி அவர் அதிமுக கூட்டணி வந்தார்னா பிஜேபி இருக்குது, அப்போ சிறுபான்மையினர் வாக்கு ஃபுல்லாக போயிடும். அதனால் அது நல்ல முடிவு தானே சார். அதனால் விஜய் இப்படித்தான் முடிவெடுப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுங்க சார், ஃபியூச்சரில் ஒருவேளை திமுக இல்லாத காலம்னு ஒன்று வரும்போது 26க்கு பிறகு அந்த மாதிரி காலம் தான் சொல்லுங்கள். திமுக இடத்த தாவேக்கா நிரப்பலாம். அப்போ 26க்கு பிறகு திமுக இருக்காதுன்றீங்க. அவங்க இது மாதிரி சின்னவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சின்னவரின் தலைமை பண்புகள் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை சார். ஓகே, நெக்ஸ்ட்டு. நம்மளே ஒரு உதாரணம் சார், என்னென்ன நடந்துட்டு இருக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அவரால் தடுக்க முடியல அப்படின்னா அவரை நான் ஏன் நம்பணும்? நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி பிரிகேடு கதையை சொல்கிறேன்.
உங்களுக்கு தெரியும் ஏன் அவரால் தடுக்க முடியலன்னு. ஸோ இதன் காரணமாக மைனாரிட்டிஸோட இந்த கோரிக்கைகள் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன நியூஸாக தான் இங்கே தினமலரில் இது வந்திருக்கு. ஆனால் இதனோட தாக்கம் ரொம்ப அதிகம். கடுமையாக அவர் இருதராஜ்கிட்ட பேசும்போதும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிவிடுகிறேன். இஸ்லாமியர்கள் வெளியே பேச மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பற்றி சட்டப்பேரவையில் விவாதம் எழுந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த விவாதத்தின் போது இவர் எடப்பாடி பழனிசாமி தான் எழுப்புறாரு. அப்போ பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டார். அதனால் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே பதறிட்டாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் ப்ரீமெச்சூர் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பயம் அவங்களுக்கு. ஏன்னா வெடிகுண்டு வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் 20 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கில் இருக்கிறவங்களை நம்ம முன் விடுதலை பண்ணோன்னா ஐயோ தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு பிஜேபி உருட்டுவாங்கன்னு இவங்களுக்கு பயம். ஆனால் இந்த ஆள் போட்டு உயிரெடுக்கிறாரு பழனிசாமி. என்ன ஆயிற்று இஸ்லாமியர்கள் விடுதலை அப்படின்னு. சரி, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மேட்டர் பண்ணுறாங்க. இந்த கைதிகளை எல்லாம் கோர்ட்டில் போய் பரோல் கேட்க சொல்கிறாங்க. பரோல்னா தெரியும்ல, 1 மாதம் 2 மாதம்னு பரோல். இது மாதிரி பரோல் கேட்ட உடனே அந்த பரோலில் ப்ரேயரை எப்படி வைக்கிறாங்கன்னா, எங்களுடைய முன்விடுதலை ப்ரீமெச்சூர் ரிலீஸு அரசின் பரிசீலனையில் இருக்கிறது, அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு 2 மாதம் பரோலில் ரிலீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே 2 மாதம் கொடுக்குறாங்க. 2 மாதம் முடியும் போது இன்னொரு பெட்டிஷன் போடுறது, இல்லைங்க கவர்மெண்ட்டில் இன்னும் கன்சிடரேஷனில் இருக்கணும்னா கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ணாது, ஓகே 2 மாதம். இப்படி 2.5 வருஷமாக வெளில இருக்காங்க. எல்லாம் முடி தளர்ந்து பல்லு கொட்டி ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க எல்லாம். தேர் கன்விக்டட். நான் அவங்க நிரபராதிகள் அப்பாவி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரைட். பட் சமூகம் போதுமான தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. 20 வருட வாழ்க்கை சிறையில் தொலைத்து விட்டார்கள். வந்துட்டாங்க. அது மன்னிக்கிறது தான் நம்ம சொசைட்டி, சரியா? அதனால் வெளியில் இருக்காங்க. 2 வருஷமாக வெளியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வரும்போது அதில் ஒரு நீதிபதி, இது என்ன இது, ஒன்று ப்ரீமெச்சூர் ரிலீஸ் பண்ணுங்கள், இது என்ன மாதம் பரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது இன்னும் 2 வருஷமாக எக்ஸ்டென்ஷனே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், கன்சிடரேஷன் பண்ணுறேன். அவங்க கன்சிடர்னா 2 வருஷமாக கன்சிடர் பண்ணுற, ரிலீஸ் பண்ணேன், நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், பரோல் டிஸ்மிஸ்டு, எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் பல வருட கோரிக்கை. அவங்களும் சொல்கிறது என்ன, சரிங்க தப்பு பண்ணிட்டாங்க, 20 வருஷமாக உள்ளே வச்சிட்டிங்க ஜெயிலில், போதும் விடுங்க, இப்படி தான் கேட்குறாங்க அவங்க. இந்த அப்பாவி சிறை கைதிகள்னு அவங்களும் கோரிக்கை வைக்கல. கூடுதலாக சொல்கிற இன்னொரு வாதம், ராஜீவ் கொலையாளிகளுக்காக நீங்கள் போராடினீர்கள் அல்லவா, அதுவும் கொலை இதுவும் கொலை. அவங்கள இந்த சொசைட்டி மன்னிச்சிச்சில்ல, அரசு மன்னிச்சிச்சில்ல, இந்த கட்சி மன்னிச்சிச்சில்ல, எங்களுக்கு மட்டும் ஏன் பாரபட்சம்? மாட்டிக்கிட்டாங்க. இது வெளியில் வரல. நமது நண்பர் தடரை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கார். யாருமே இதை பெருசாக எடுக்கலை, பெருசாக டிபேட்டும் ஆகலை இது. ஆனால் அந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீ ஃப்ராடுத்தனம் தானே பண்ணுற. எடப்பாடி பிஜேபி கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டாருன்னா, ஐயோ பாய்ங்க அங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக போடியா கோர்ட்டில் பெட்டிஷன் போடியான்னு கவர்மெண்ட் வைக்கல அப்ஜெக்ட் பண்ண மாட்டார். முன் விடுதலைக்கான நடவடிக்கை ஏன் எடுக்கல? இல்லை சார், இவங்க விடுதலை பண்ணால் தான் என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, பிஜேபி இதை விமர்சனம் பண்ணுப்பா, தீவிரவாதிகளை விடுதலை செய்து விட்டார்கள் விமர்சனம் பண்ணுப்பா. யோ உடியா 20 வருஷம் தண்டிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் போய் பேரறிவாளனை கட்டி பிடிச்சால் தானே நீ? சட்டத்தின் பார்வையில் பேரறிவாளன் யார்? தீவிரவாதி தானே. இன்னொன்று உங்களுக்கு தான் அவ்வளோ குரூப்ஸ் இருக்காங்க, நிலையத்தவன்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் வரிசையை இறக்கி விட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அவங்கள நியாயப்படுத்தி பேச சொல்லுங்க. இன்னொன்று, மனிதாபிமான அடிப்படையில் இது சரியான முடிவு. பிஜேபி விமர்சனம் தான் செய்யும், நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாமேன்றேன். 20 வருஷம் இருந்துட்டாங்க, விடுங்கய்யா, ரத்த வெறி பிடிச்சி அலையாதீங்க. ஸோ இது வெளியில் பெரிய அளவு தெரியாவிட்டாலும் அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இது தெரியும். அவங்க விவாதிப்பாங்க. பாரியா புஷ்டு போயிட்டாங்க. இது தாவே காலக கையில் எடுக்கலாம் இப்போது. சார், அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து அங்கே ஆய்வுலாம் நடத்திக்கிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக அங்கே ஒரு குழி இருந்துச்சு, அது வேண்டுமென்றே தோண்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்கல, தாவேகாவுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்க, திட்டமிட்ட சதி போன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு சார். 2 இன்ஃபர்மேஷன் அதில் வந்திருக்கு. விஜய்க்கு எதிராக ஏதேனும் சதி நடந்திருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது என்று போட்டிருக்கிறார்கள். அதுபோல் விஜய் வாகனம் வரும் இடத்தில் ஒரு பள்ளம் உள்ளது. இது விஜயோட வாகனம் வரும் இடத்தில் சாலையில்னு போடல அவங்க. அந்த இடத்துல நான் அந்த இன்சிடென்ட் நடந்த மறுநாள் ஒரு பள்ளத்தை பற்றி பேசின நினைவு இருக்கா? ஒரு பிட்டு இருந்துச்சு, அந்த பிட்டில் ஒருத்தர் தவறி விழ மேலே எல்லோரும் விழுந்துட்டாங்கன்னு. இது ஒரு லாஜிக்கலான டவுட்டு தானே இது? உங்களுக்கு போலீஸு ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்குது, பேய் கூட்டம் அங்கே கூட போகுதுன்றது போலீஸ்க்கு தெரியும். அப்போ சுற்றி பார்த்துட்டு யோ இன்னும் அது மூடுங்க அதுன்ட்டு டெம்பரரியாக போட்டு ஏதாவது டெப்ரியை கொட்டி மூடுறதுக்கு நடவடிக்கை நிர்வாகம் எடுத்துருக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அந்த லோக்கல் பாடியில் கூப்பிட்டு ஒரு ஃபில்அப் பண்ணுங்கன்னா ஃபில்அப் பண்ணியிருக்க போகிறாங்க. அப்போ அது ஏன் அப்படியே விட்டுருந்தீங்கன்றதை விசாரிக்க போகிறதாக இதில் சொல்லியிருக்கிறது. கூடுதலாக இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு கேட்குறேன். ஜனவரி மாதம் அதிமுக அந்த இடத்தில் அனுமதி கேட்டு ஒரு கடிதம் கொடுக்கிறார்கள். என்ன காரணம் சொல்லி மறுக்கிறீர்கள்? இடம் சின்னதாக இருக்குன்னு, நெருக்கடின்னு சொல்கிறீங்க. இதுக்கு எங்கே கொடுத்தீங்க? இத்தனைக்கு அதிமுகவோட தாவேக்காக்கு பெரிய கூட்டம் வரும். அது உங்களுக்கு தெரியும்.
அப்போது இதில் சதி இருக்கிறதா? அதே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே கண்டினியூ ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். வசமாக மாட்டினாங்க. இப்போது யார் பர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணாங்களா கூப்பிட்டு கேட்பாங்க, இல்லை விட்னஸ் விசாரிப்பாங்கல்ல, இது யார் ரிஜெக்ட் பண்ணது, என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்போ அதிமுக கொடுத்த விட கம்மியாக கொடுத்துமா? எப்படி கொடுத்தீங்க? யார் சொல்லி கொடுத்தீங்க? இல்லை நானாக முடிவு எடுத்தேன்னா அப்படி அப்போ உன்னையும் குற்றவாளியை சேர்க்குறேன்னு சேர்த்துருவாங்க. அசட்டைன்னு புரிஞ்சுக்கலாமா, சதின்னு நினைக்கணும்? கான்ஸ்பிரசின்ற ஆங்கிளில் தான் இதை பார்க்குறாங்க. இதை பாருங்கள், அசட்டைனா சார் அந்த பழத்தை பார்க்கல அப்படின்னா அதை அசட்டைன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஜனவரி மாதம் கூட்டம் அதிகம் வரும், அந்த கூட்டத்தை இந்த இடம் தாங்காதுன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதை விட அதிகம் கூட்டம் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி தர்றீங்க. அப்போ சரியாக தானே பார்க்க முடியும். ஹவு கேன் திஸ் பி நெக்லிஜென்ஸ்? கூட்டம் கூடட்டும், தாவேக்காவை தானே பார்க்க வராங்க, அந்த மக்களுக்கு நெருக்கடியாக இருக்கட்டும். அதுதான் சதி. நெருக்கடி வரட்டும்னு சொன்னீங்க நீங்கள், அதான் சதி. அது உயிர் பலி அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமா? நான் உயிர் பலி ஆகணும்னு நினைக்கல, லேசாக ஏதாவது நெருக்கடி கொடுக்கலான்னு பார்த்தேன், செத்துட்டாங்க அப்படின்றது தான் அதில் மீனிங். அனுமதியில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து சாகட்டுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்தாங்கன்ட்டு குற்றம் சுமத்தலை. ஆனால் ஏதாவது பிரச்சனையாகட்டும் அப்படின்னு நினச்சது. அலட்சியம் இருந்துச்சு, நிர்வாகத்தின் தரப்பில் அலட்சியம் இருந்ததுன்றது தெளிவாக தெரிகிறது. அந்த அலட்சியத்துக்கு நீங்கள் அந்த அலட்சியத்தின் விளைவால் ஏற்பட்ட உயிர் பலி. இது பதில் சொல்லுங்கள். இன்னொன்று சிபிஐ கண்காணிக்கிற அந்த எஸ்ஐடி தானே சார், இந்த எஸ்ஐடி வேறு கோபத்தில் இருப்பாங்க. ஒரு அதிகாரியை போட சொன்னால் எங்களுக்கு அது வந்துலே வந்திருக்கு. இன்னும் அந்த லைசன் ஆஃபீஸர் போடலைன்றது அது கடும் கோபத்தில் இருக்கிறாங்களோ அது ஒன்று வந்திருக்கு. பக்கத்திலேயே வந்து எனது நண்பரின் படம் போட்டு ஒரு செய்தி வந்திருக்குது, பார்த்தீர்களா? என்ன சார் கே. செய்தி? நேரு படம் போட்டு வந்திருக்கு. நேற்று நான் சொன்னதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த செய்தி வந்திருக்கிறது. என்னவென்றால், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம் தொடர்பான இடி லெட்ரு எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு டெல்லியில் உள்துறை அமைச்சர் தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது இடி தரப்பில் எங்கள் சைட்லேருந்து லெட்டர் லீக் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கேருந்து லீக் ஆகிருக்கும்? டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு. அனுப்பிச்சு. அப்போ எங்கே லீக் ஆகிருக்கும்? இங்கே தான் லீக் ஆகிருக்கு. அப்போ இங்கே லீக் ஆச்சுன்னா நேருவை சங்கடத்திற்கு உள்ளாக்குவதற்காக அன்பில் மகேஷ் டீம் வேலை செஞ்சுச்சு. நான் சொன்னேன்ல, உளவுத்துறை எஸ்பி சரவணன் என்று ஒரு வேலை செய்தார், அண்டு அல்வா அதிகாரி அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன் இல்லவா? டேலியாவதா? இந்த அதிகாரிகளோட மைண்ட் எப்படி வேலை செய்யுன்றதை புரிஞ்சுக்குங்க. திமுக அடுத்து யார் தலைமை பதவிக்கு வரப்போகிறது? திரு உதயநிதி. சிலம்ப சுற்றுறதெல்லாம் எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க தானே கூட இருக்காங்க. தீப்பொறி வேறு தகவலை சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ அடுத்தா தான் ஃப்யூச்சர். அப்போ அந்த பக்கம் துண்டை விரிச்சு வைக்கிறது தானே சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இது. அந்த டீமில் யார் இருக்கிறது? மகேஷ். அப்போ நான் சொல்லிட்டேன், டெப்டி கிட்ட சொல்லிட்டுங்க, நாங்கள் தான் லீக் பண்ணோன்னு சொல்லிட்டுங்க. சார், கரூர் சம்பவம் போன்று வேறு எங்கேயும் சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த கட்சி நிகழ்ச்சிகளை ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி, ஏடிடிஜிபி அவங்களோட அதிகாரிகளை ஃபுல்லாக ஒரு குழு நியமிக்க போகிறதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். தாவேக்கு அதிகாரிகள் குழுவை நியமிப்பது கிடையாது. அந்த அதிகாரிகள் அணின்ற மாதிரி வந்துருந்துச்சு அந்த செய்தி. அதிகாரிகள் அணி கிடையாது, தொண்டர் அணி உருவாக்க போகிறார்கள். தொண்டர் அணி என்னென்னா, இந்த என்சிசி கேடட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். என்சிசி, என்எஸ்எஸ் இருக்கும். போயிருக்கேன் ஸ்கூலில் என்எஸ்எஸ்க்கு. எங்கே அந்த கேம்ப் நடக்கிற பக்கமே போகிறதில்ல. சீக்கிரமாக எழுந்துக்க சொல்லுவாங்கல்ல, கஷ்டம். சாரி. அது மாதிரி ஒரு காடர் யூனிட்டு அவங்க ஒழுங்குபடுத்துவாங்க கூட்டத்தை அப்படின்றதுக்கு பிளான் இருக்குன்னு தாவேக தரப்பில் தெரிவிக்கிறார்கள். கூடுதலாக அந்த தொண்டர் அணியை பயிற்றுவிப்பதற்காக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இந்த கரூர் விக்டிம்ஸ் எல்லாம் சென்னைக்கு வந்தாங்க இல்லையா, அதுக்கே வந்து சில ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உதவி இருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. அந்த அடிப்படையில் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ். பல்வீர் சிங் வந்து மீண்டும் மீண்டும் இந்த கொறடா வச்சு பல் பிடுங்கினார் இல்லையா, அந்த வழக்குக்காக கோர்ட்டில் ஆஜரே ஆகலை. அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து எஸ்சி எஸ்டி கோர்ட்டுக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கோர்ட் இருக்காங்க சார்? இருக்குது. அந்த இப்போது லஞ்ச ஒழிப்பு வழக்குகளை விசாரிப்பதற்கு அதற்கென்று சிறப்பு நீதிமன்றங்கள், போதைப் பொருட்களை விசாரிப்பதற்கென்று அதற்கென்று சிறப்பு நீதிமன்றங்கள், அதே மாதிரி தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமைகளை விசாரிப்பதற்கென்று சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதில் அந்த பல்வீர் சிங் பற்களை பிடுங்கினார் அல்லவா, அந்த பிடுங்கப்பட்டவர்களில் சிலர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக வழக்கறிஞர் திரு ஹென்ரி டிஃபன் அவர்கள் இந்த மாதிரி விக்டிமில் இவங்க இருக்காங்க, அதனால் இதை ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதில் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாற்றினா என்ன அதனால் தாக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கேஸ் லோடு கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக நடக்கும். எனக்கு ரொம்ப உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. திரு ஹென்ரி டிஃபன் மனித உரிமை செயற்பாட்டாளர், வழக்கறிஞர், ரொம்ப சீனியரு. வாழ்நாள் முழுமையாக வெறும் இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ்க்கு எதிராகவே அவர் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். இந்த கேஸ் நடக்குது திருநெல்வேலி. மதுரையிலேருந்து இந்த விக்டிம்ஸுக்காக இவர் போய் அப்பியர் ஆகி எஸ்சிஎஸ்டி கோர்ட்டுக்கு இதை மாற்றுங்கன்ட்டு ஆர்கியூ பண்ணியிருக்கான்றது எனக்கு உள்ளபடி ஒரு மெனுக்கடல்னு ஒன்று இருக்குல்ல. மெனக்கடல் யோசிச்சு பாரு, 4 hours ஆகும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலிக்கு இங்கேருந்து ட்ராவல் போய் அங்கே தங்கணும்,
இவங்க அந்த விக்டிம்ஸில் ஒருத்தருக்கு கூட இவருக்கு ஃபீஸ் பே பண்ணுற நிலைமையில அந்த விக்டிம்ஸ் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், பாவப்பட்டவங்க. போய் பார்த்தேன் நான். இவரும் பணத்தை எதிர்பார்த்து போயிருக்க மாட்டார். பணத்தை எதிர்பார்த்து போயிருக்க மாட்டார். அதான் சொல்கிறேன், இந்த டெடிகேஷன். போய் நின்று நான் பண்ணுறேன் அப்படின்னு போய் பண்ணுறேன்னா உண்மையிலேயே இது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம்தான் இது. கோர்ட் என்ன சார் சொல்லியிருக்காங்க? நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க, இது நியாயம்தான், ஆனால் இது வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்தும். நான் 3 மாதங்களுக்குள் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்கலாம் என்று நான் உத்தேசித்துள்ளேன். அதனால் இது அவசியம் இல்லை, நீங்கள் விட்னஸை கொண்டு வந்துருங்க என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அடுத்து 21ஆம் தேதி இந்த எஸ்சிஎஸ்டி கோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கைக்கு உங்கள் தரப்பு பதில் என்னன்ட்டு பல்வீர் சிங் தரப்பில் பதில் சொல்கிறதுக்காக 21 நவம்பர் அன்றைக்கி இந்த ட்ரையலை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. சார், நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம், 11,000 டன் நெல்மணிகள் கொள்முதல் பண்ணதே வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது எப்படி வீணாச்சு, எப்படிலாம் முளைச்சிச்சு அப்படின்றத ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துருக்கு சார். இன்றைக்கி ஹிந்துவில் ஸ்பெஷல் ஸ்டோரியாக ஏன் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸ் தரவாக பல மாவட்டங்கள்லேருந்தும் போய் இது ஒரு கலெக்டிவ் ஸ்டோரியாக வந்திருக்கிறது. முழுக்க இது அரசின் தவறு என்று இந்த கட்டுரையை படிக்கும்போது தெரிய வருகிறது. பம்பர் கிராப்பு, நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி பம்பர் கிராப்பு, அதாவது 5000 டன்னு வரும்னு எதிர்பார்த்தா 9000 டன் வந்திருக்கு. சரியா? அதே போல் இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் 3000 மூட்டைகளை அடுக்குவதற்கு ஏற்ப இருக்கின்றன இவ்வளவு நாட்கள். ஆனால் வந்தது 10,000 மூட்டை. ஸோ அங்கே இந்த விவசாயிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கிராப்பு வருன்றதை இவங்க அரசு எதிர்பார்த்திருக்க வேண்டும். அந்த நெல்களை அறுவடை செய்த பிறகு அவற்றை பாதுகாத்து வைப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யாமல் இவர்கள் தவறிவிட்டார்கள். மூட்டை, சாக்கு கட்டுறதுக்கு சணல் இதெல்லாம் இல்லை. அதற்கு பிறகு இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்னென்னா, லாரி இல்லைன்ட்டுலாம் நிறைய சொல்கிறாங்க. போதுமானதற்கும் அதிகமாக லாரி இருந்தது. அந்த லாரியில் மூட்டையை ஏற்றுறதுக்கு ஆளுகள் இல்லை. நீங்கள் எங்களை ப்ளேம் பண்ணுறாங்க லாரி இல்லைன்ட்டு. நாங்கள் லாரி போதுமான லாரியை வச்சுருந்தோம், ஏற்றுறதுக்கு ஆள் இல்லை, யார் இருக்கிறா அப்படின்றாங்க. இது போக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த ஹிந்து செய்தி எழுப்புகிறது. குறுகிய கால பயிர்கள் என்று அதிக விளைச்சலை தரக்கூடிய, அதாவது ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக ஒரு 60-70 மூட்டை வரும்னு வச்சுக்கோங்க. 90 மூட்டை விளைவது போன்ற வெரைட்டிஸ் பயிர்களை இந்த விவசாயிகளுக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதை அவங்க விதைக்கிறாங்க. அது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடு, இந்த கம்பெனி விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான பொருள். அது என்னென்னா விளைச்சலை அதிகமாக தருகிறது. ஆனால் அதோட அறுவடை காலம் உச்சகட்ட மழையில் வருகிறது. மான்சூன் ஸ்டார்ட் ஆன பிறகு இருக்கிற மாதிரி அந்த கிராப்பு விளையுது. அதுபோக அந்த கிராப்ஸு மழைக்கு தாங்க மாட்டேங்குது. ரெகுலராக போடுற நெல் மழையை வித்ஸ்டாண்ட் பண்ணுது, ஆனால் ஈல்டு கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீங்கள் ரெகுலராக போடுற மூட்டை ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை வருதுன்னு வச்சுங்க. இது 90 மூட்டை வருது, ஆனால் மழைக்கு தாங்காது இது. ஸோ விவசாயிகள் இந்த மழைக்கு தாங்கக்கூடிய விதை வகைகளை பயன்படுத்த வேண்டும்னு இவர்களுக்கெல்லாம் பயிற்றுவிக்கணும். இன்னொன்று, அந்த டைப் ஆஃப் விதை தான் உச்சகட்ட மழைக்காலத்தில் அறுவடை செய்வது போல விளைகிறது. ஸோ சீக்கிரம் விதைக்கணும். அது ஒரு சைக்கிள். நீங்கள் அந்த சைக்கிள் மாற்றவே முடியாது. இப்போ அறுக்கிறாங்களா, இப்போ ஒரு சர்டன் பீரியடு, ஒரு மாதம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விதைப்பாங்க. இது ஜனவரியில் அறுவடை ஆகும், பொங்கலுக்கு தைக்கு அறுவடை ஆகும். இது மாதிரி இந்த சைக்கிள் 3 போகம் போடுவாங்க. இது குறுவை சாகுபடி, குறுகிய கால பயிர்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எதை விதைக்கணும் அப்படின்ட்டுலாம், ஏன்னா இங்கே நம்ம ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டே இருக்குது தமிழ்நாட்டில். வெறும் ரைஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த விஞ்ஞான வளர்ச்சியை இதை நம்ம அந்த விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தால் இதையெல்லாம் தவிர்க்கலாம். இந்த அரசாக இருந்தாலும் சரி, அடுத்த குறுவைக்கு இவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் அடுத்து வரக்கூடிய அரசு இந்த விவசாயிகளை சரியான முறையில் விவசாயம் செய்ய தயார்படுத்தி சேதங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இது போன்ற செய்திகளிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை. நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். அந்த நட்சத்திர ஹோட்டலில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக இந்த தொழிலதிபரை 7 வருடம் பகைக்காக தான் கைது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நக்கீரனில் உண்மையான செய்தி வந்திருக்கு. என்னப்பா அது? அதாவது இந்த சம்பவம் நடந்திருக்கு, அந்த நட்சத்திர ஹோட்டலில் நடந்த சம்பவம் முதல்வர் அலுவலகத்துக்கு போயிருக்கு. முதல்வர் என்னன்னு கேட்டிருக்காரு. கேட்டது அங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை மாநகர ஆணையர் சொல்லியிருக்காரு, டிஎம்கே நிர்வாகி ஒருத்தர் விட சொல்கிறாங்க, காப்பாற்ற சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே முதலமைச்சர் சொல்லியிருக்காராம், என் கட்சிக்காரன் யார் சொன்னாலும் விடாத, உடனே நடவடிக்கை எடு அப்படின்னு சொன்னோடனே தான் சென்னை மாநகர ஆணையர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க. இது இந்த நக்கீரனில் இருக்கக்கூடிய இந்த பிரபலமான பத்திரிகையாளர் இருக்கிறார் அல்லவா, அவர் கொடுத்த செய்தி. நம்ம நிகழ்ச்சியில் விரிவாக அதில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் போட்டுட்டோம். கம்ப்ளைண்ட் ஃபால்ஸு அண்ட் த பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ்டு, புகார் கொடுக்க யாரும் தயாராக இல்லை.
அண்டு அதை மீறி வலுக்கட்டாயமாக காவல்துறையின் அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அந்த பார் மேனேஜர் மிரட்டப்பட்டு இந்த புகார் வாங்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பெண் பார் மேனேஜர் எல்லோரும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் இது போல் செய்தி இது இந்த பாரில் குஷ்டு பண்ண தகராறு சிஎம் ஆஃபீஸ்க்கு போதா? அதுவும் சிஎம் விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குது? இன்னும் 4 பேரை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? இப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. என் ஆட்சியில் வந்துட்டு இப்படி யாரும் இந்த கட்சி சார்பாக காப்பாற்றக்கூடாது, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு வெளியில் காட்டுறதுக்காண்டி கேட்கும் போது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு இருக்கு சார். இது யோசிச்சு பாருங்கள், பிரிண்ட்டில் வர்றதெல்லாம் உண்மைன்ட்டு நம்புகிற மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஓகேவா? நீலாம் ஒரு பத்திரிகைன்னு காசு கொடுத்து வாங்குறான், இப்படியா பொய்யை எழுதுவேன்? நீங்கள் சமூக வலைத்தளத்தில் அந்த இத்து போனவன் ஏதாவது எழுதுனான்னா எப்படி கடுமையான விமர்சனங்கள் வருகிறது நீங்கள் பார்த்துருக்குங்களா? அவன் கவலையே பட மாட்டான். பொம்பளைங்கெல்லாம் செருப்பால் அடிப்பேன்றாங்க, அதை பற்றியே கூட கவலைப்பட மாட்டேங்கிறாரு. திருப்பி போய் எழுதுறது. அப்போ எப்படிப்பட்ட ஜென்மமாக இருப்பாங்க பாருங்க. அவங்க தான் இந்த மாதிரி நியூஸை போடுறது. போலீஸ்காரன் சொன்னால் எதை வேணாலும் போட்டுருவியா? விசாரிக்க வேணாம், பத்திரிக்காரன் தானே நீ. பத்திரிகை மட்டத்தில் நிர்வாகியாக வேறு இருக்கிறீங்க. பத்திரிகையில் ஏதாவது போராட்டம் நடத்தினா இந்த தான் முதல்ல மைக்க பிடிச்சி போய் கத்துவான். போய் சொல்கிறீங்களே, நீ ஒரு பத்திரிகையில் எழுதுறீங்களே, என்ன உண்மைன்னு விசாரிச்சு எழுத வேணாம்? உங்களுக்கு நினப்பு எது எழுதினாலும் அது உண்மைன்னு மக்கள் நம்பிக்கை வாங்கன்ட்டு இது ஒரு நியூஸ்ன்னு பிரிண்ட்டில் போட்டு பிரிண்ட்டில் வந்துருக்குது நக்கிறேன் இஷ்யூவில். எப்படி பயன்படுத்திக்கிறாங்க இந்த அதிகாரிங்க தெரியுதா? நானும் பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்க அப்படின்ட்டு. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுதுங்க சார். இருந்தாலும் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லைன்னு அவர் பாட்டுக்கு திரும்ப திரும்ப ட்விட்டு போட்டுட்டு இருக்காரு சார். ஒரு பிரபலமான மேடை பேச்சாளர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், துப்புனா தொடச்சிக்க வேண்டியிருப்பார்ல, அந்த கேட்டகரி எல்லாம். சரி சார், இந்த ஆர்சியில் பல நிகழ்வுகளை பேசணும், தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிரிகேடு இஷ்யூவில் எவ்வளோ சிக்கல் அரசாங்கம் ரொம்ப வகத்தொகை தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு பணவெறி பிடித்த அதிகாரிகள் இந்த அரசை சிக்கலில் மாட்டிவிட்டு இருக்கிறார்கள் என்பது முதல்வருக்கு காலம் போன கடைசியில் கூட தெரியவில்லை என்பது தான் வேதனை. இந்த ஓஎன்ஜிசி இந்த மீத்தேனு ஈத்தேனுன்ட்டு எதையும் எடுக்கக்கூடிய அந்த விவசாய மண்டலங்களில், வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் ஓஎன்ஜிசியோ அல்லது மற்ற நிறுவனங்களோ, தனியார் நிறுவனங்களோ, பொதுத்துறை நிறுவனங்களோ இந்த கிணறு அமைப்பது, பைப் அமைப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்பது கொள்கை அளவில் எடுக்கப்பட்ட முடிவு. இதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி காலத்திலே வேளாண் மண்டலங்களாக அறிவிச்சிட்டாங்க. திமுக அரசு வந்த பிறகு அப்போது தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் இதை அறிவிக்கிறார். ஓஎன்ஜிசிக்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்க அனுமதி கிடையாதுன்னு சட்டப்பேரவையில் கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ண டேட்டு 23 ஜூன் 2023 ஆட்சிக்கு வந்த உடனே. தென்னரசுவே தெரியாமல் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இருக்குல்ல, ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு அத்தாரிட்டி, இந்த பிரிகேடுக்கு அனுமதி கொடுத்துச்சுல அந்த அமைப்பு, சிஎம்கே தெரியாமல் ஆகஸ்ட் மாதம் சிஎம்க்கு தெரியாமல் மினிஸ்டருக்கு தெரியாமல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கப்பா ஓஎன்ஜிசிக்கு. எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த அதிகாரிங்க செய்வாங்க? எப்படி சார் அப்படி பண்ண முடியும்? பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு தெரிஞ்சவொடனே பதறிட்டார். நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அசம்பிளியில் கொடுத்த கமிட்மெண்ட்டு பார்த்து. அப்புறம் இவங்க பூசி மெழுகி, இல்லை நாங்கள் அந்த மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் அந்த அனுமதியை ரத்து செய்யுங்கள் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம், நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த அதிகாரிகள் இதை செய்வாங்க? யார் இந்த 2 வேலையும் செஞ்ச அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரியா சாஹூ மற்றும் அவரது கணவர் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம். எவ்வளோ ஆணவம் இருந்தால் அதை பண்ணுவாங்க. இது மட்டுமல்ல, அறப்போர் பிரிகேடு மேட்டரை எடுத்து ரிலீஸ் பண்ணதும் சுற்றுச்சூழலுக்கான அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, டிஎம்கேல இருக்கிறதுலே ஒரு டீசெண்டான அமைச்சர் அவர் இந்த தியாகராஜன்லாம் ரொம்ப கப்பித்தனமாக காசு வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் தலையிட மாட்டார். சிக்கல்னால் தூக்கிட்டு போன்று வருவார். இந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டியில் தொடர்பான ஃபைலெல்லாம் மந்திரிக்கு போகாது. அவருக்கு அறப்போரோட விசில் ப்ளோயிங் ஆக்டிவிட்டிக்கு பிறகு தான் அவருக்கு தகவல் தெரிய வருது. தெரிய வந்த உடனே கூப்பிட்டு கேன்சல் பண்ணுங்கன்றார் தென்னரசு. எப்படி ஓஎன்ஜிசிக்கு சொன்னால் அதே மாதிரி கூப்பிட்டு கேன்சல் பண்ணுங்கன்றார். சுப்ரியா சாஹூ, எல்லாம் விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். தெரியுமா இப்போ என்ன பண்ணிட்டீங்க? கோர்ட்டு கேன்சல் பண்ணிச்சு, என்ன பண்ண போகிறீங்க? உலகத்தில் எங்கேயாவது மந்திரி சொல்கிறது அதிகாரி கேட்காத ஒரு ஆட்சியை பார்த்துருக்குறியா நீ? அப்போ எங்கேருந்து இந்த அம்மாவுக்கு இவ்வளோ திமிரு வருது? ஏனென்றால் தங்கம் தென்னரசுவால் இவர்களே ஒன்றும் செய்ய முடியாது. அது உண்மை. இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு போய் ஃபஸ்ட்டு ஒரு சிஎம்கிட்ட சொல்ல மாட்டார். அவர் தான் பின்னாடியே ப்ரெஸ்ஸில் பேசும்போது எப்படி பதப்பதச்சிக்கிட்டு நின்னார் தங்கம் தென்னரசு. பார்த்தீங்களா, அவர் கண்டிஷன் தெரியும், அவரால் பேச முடியாது. இந்த அம்மா போய் சொல்கிறத சொல்லியா அப்படிங்குது. நான் அந்த அதிகாரிகள் நினச்சா தங்கம் தென்னரசு அவர்களை மாற்ற முடியும். எஸ், வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா, சார் இவர் தான் சார் காரணம், இவர் பழி கொடுத்துடலாம் சார், இந்த தியாகராஜனை பழி கொடுத்தாங்க, அது மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி போய் சொல்லி
அவர் ரொம்ப மனசு சங்கடப்பட்டிருக்காரு. அவர் இதை நாமளே ரத்து பண்ணியிருந்தோன்னா கௌரவமாக இருந்திருக்கும்ல. தெரிஞ்ச உடனே நாங்கள் பண்ணிட்டோம்னா ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிருந்துருக்கலாம்ல, மொக்க பண்ணியிருக்கலாம்ல. தெரியல, சிஎம் நாலேஜுக்கு வந்தவொடனே சிஎம் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், தங்கம் தென்னரசு இதில் 10 பைசா வாங்க. தெரியவே இல்லை, எப்படி வாங்க தெரியல, வாங்கினா எப்படி கேன்சல் பண்ண சொல்ல முடியும்? அப்போ அவர் சொல்கிறாரு, சொல்லியும் கேன்சல் பண்ண முடியாதுன்னு இவங்க முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரிகேடு என்ன தேச விடுதலைக்காக போராடிய நிறுவனமா? தேசத்தை கட்டமைத்த நிறுவனமா? ஏன் நீங்கள் துடிக்கிறீங்க? கணவன் மனைவி 2 பேரும் எவ்வளோ ஆட்டம் போடுறாங்க தெரியுதா? இதில் இந்த அதிகாரிகள்கிட்ட இந்த இவ்வளவு அதிகாரத்தை ஒப்படைத்ததற்கான விளைவு என்னவென்றால், தங்கள் சுயநலனுக்காக பிரிகேடுகிட்ட துட்டை வாங்கிக்கிட்டு அரசாங்கத்தை தலைகுனிய வச்சிட்டாங்களா? இது எதுவுமே சிஎம்க்கு தெரியாது. புரியுதா? அவருக்கு சார் அந்த குழந்தை கம்பு சுற்றும், அதே மாதிரி நீங்கள் புஷ்ட்டு கம்பை சுற்றணும் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஜாலியாக சுற்றிட்டு அந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு சுயநலத்துக்காக இவங்க மட்டும் இல்லை, எல்லா அதிகாரியும் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. உதயநிதியால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சுப்ரியா சாகு மாற்றிட முடியுமா? உதயநிதியோட பல ப்ராஜெக்ட்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதிகாரிங்க. சார் சின்ன பையன் சார், தெரியாது சார் அவருக்கு. நான் ஏற்கனவே நீ வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அசம்பிளியில் ஒரு வாட்டி இந்த மகளிர் சுய உதவி குழுக்களோட அந்த சத்து மாவு, தேன் பாட்டில், மலைத்தேன் இதெல்லாம் வந்து உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு உதயநிதி அப்போ தான் அவரோட ஃபஸ்ட்டு டிபேட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி 234 கிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அசம்பிளியில் அன்றைக்கி செஷனுக்கு முன்னாடி ப்ரீஃபிங் மீட்டிங் நடக்கும். அப்போ ஒரு சிஎம் உட்காந்துருக்காரு. அப்போ உதயச்சந்திரன் செக்ரட்டரி 1, உதயநிதி எல்லாம் இருக்கார். இருந்த உடனே ஒரு உதயநிதி சொல்கிறார், இந்த மாதிரி அப்பா அது எல்லா எம்எல்ஏஸ்க்கும் இந்த மாதிரி கிட்டு என்னதுன்னு, இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த சத்து மாவு, மலைத்தேன் பாட்டில் 2 இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல விஷயமாச்சே கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே உதயச்சந்திரன், வேணாம் சார். ஏங்க நல்ல விஷயம், பாட்டில் எடுத்து யாராவது மண்டையில் அடிச்சுடுவாங்க சார். உதயச்சந்திரனுக்கு என்னென்னா, என்ன கேட்காம நீ நேராக அவங்க அப்பாட்ட போய் அப்ரூவல் வாங்கிடுவியா? செக்யூரிட்டி ரிஸ்க் சார் சொன்னோட சிஎம் எல்லாம் சார் சொல்லிட்டாரு, சின்ன பையனை கம்னு முடிஞ்சு எல்லாம் வேஸ்ட்டு. இவங்களால் இது முடியல. மேட்டூர் எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏன்ற நினைவு, மேட்டூர் டேமில் செஞ்ச மீன் குழம்பு தூக்கில் எடுத்துன்னு வந்து 234 எம்எல்ஏ கொடுத்துட்டார். பாமக எம்எல்ஏவால் சாதிக்க முடிஞ்சது, மகனால் சாதிக்க முடியல. அதான் அதிகாரிங்க பவர். இப்போ உதயநிதி அடுத்த வாட்டி இதை ட்ரை பண்ணுவார், ஏதாவது ஐயோ அந்த தலை ஏதாவது மொக்க பண்ணுவார், எதுக்கே முடியா நம்ம வழக்கம் போல் இன்ஸ்டா பக்கம் போய்டுவோன்னு போயிட்டார் அவர். அதனால் தான் இந்த முறை தந்தையிடம் அதிகாரம் செல்லக்கூடாது என்பதற்காக இளைய தலைமுறை தலையெடுக்கிறது. நம்ம எம்எல்ஏ போடுவோம், எலெக்ஷனை நம்ம கையில் வச்சுக்குவோம், நேரு மாதிரி பெருசுங்களை பூரா அச்சு காலி பண்ணிட்டோன்னா நம்ம தான். இதன் காரணமாகத்தான் சொல்கிறேன், திமுகவின் தோல்வி உறுதி. நன்றி. நன்றி சார்.